எனக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம் டு டிடிஏ. நான் முகி. நான் எடுத்ததுமே எக்கனாமிக்ஸான்னு பார்க்குறேன்னா மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ புரிய வச்சிட்றேன். ஓகே, என்ன லெசன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் நமக்கு பேசிக்ஸே இது தான். நம்ம பட்ஜெட் படித்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எது படித்தாலுமே நமக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் பேசிக் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எக்கனாமிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவோட எக்கனாமிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க மாநிலத்துடைய எக்கனாமிக்கை நம்ம பார்ப்போம். அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு கோட்ஸ், எல்லா லெசனுக்கு முன்னாடியே ஒரு கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பேசிக்கான கோட்ஸ் தான். நம்ம டிஜிட்டல் எக்கனாமியில் இந்தியா வந்து ஒரு போட்டியாளர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன டிஜிட்டல் எக்கனாமி? நம்ம இப்போ இருக்க மாடர்ன் ட்ரெண்டில் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னாலும் நமக்கு யூபிஐ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு 2015 டிஜிட்டல் இந்தியா, இப்போ நமக்கு டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாங்க 2015. அப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக மாற்றினாங்க, எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிச்சு. நம்ம இப்போ யூபிஐ 2016 யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறினதுக்கப்புறம் மற்ற நாடுகளோட நம்ம ஒரு போட்டியாளராக உருவாகியிருக்கோம். அப்போ குளோபல் லெவலில் ஒரு காம்படிட்டராக மாறியிருக்கோம். இதை சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம சிஇஓ ஆஃப் கூகுள். கூகுளுக்கு மட்டும் சிஇஓ கிடையாது, ஆல்ஃபபெட் அதோடைய பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபபெட். கூகுளோடைய பேரண்ட் வந்து ஆல்ஃபபெட். அப்போ அதுக்கும் வந்து அவர் தான் சிஇஓ, சுந்தர் பிச்சை. அப்போ டிஜிட்டல் எக்கனாமியில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர்னு சொன்னது சுந்தர் பிச்சை. நமக்கு கூகுளே வந்து வேர்ல்டு லெவல் தானே, அதனால் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? சிஇஓ ஆஃப் கூகுள் வந்து சுந்தர் பிச்சை. அப்போ டிஜிட்டல் எக்கனாமினா கூகுளே நம்ம டிஜிட்டல் தான். அப்போ அதை அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஸு நமக்கு எக்கனாமிக்கில் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நமக்கு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது பணத்தை மட்டுமே வச்சு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, எஜுகேஷன் வைஸ், ஹெல்த் வைஸு, நம்மளுடைய குவாலிட்டி. அந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். அது பேஸ் எண்ணிக்கை அடிப்படையில்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய தரம் சார்ந்து வரும், நம்மளுடைய முன்னேற்றம். அதுதான் வளர்ச்சி, முன்னேற்றம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுலேயே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டோடைய இன்கம் எவ்வளோ இருக்குது, வருமானம், அந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது எக்கனாமிக் க்ரோத். அப்போ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணிக்கை அடிப்படையில் வந்து முன்னேறி போச்சு அப்படின்னா அது எக்கனாமிக் க்ரோத். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஃபேமிலியோடைய இன்கம் 20,000 இருக்குது. அது இன்னும் குறிப்பிட்ட ஒரு 6 மந்த் கழித்து 40,000 மாறி இருக்குது. இதுதான் உங்களுக்கு எக்கனாமிக் க்ரோத். 20,000 இருந்தது 40,000 மாறி இருக்குன்னா அது எக்கனாமிக் க்ரோத். எதை பேஸ் பண்ணி அளவிடுவாங்க? நம்ம ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி. ஓகே, அப்போ அந்த ஜிடிபியை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ இதை வச்சு தான். அப்போ முன்னேற்றம்னா என்ன? அந்த வருமான உயர்வு. அப்போ நமக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோமா, 20,000 40,000 மாறிச்சா? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃபு, ஹெல்த்து, எஜுகேஷன், இதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம், நம்ம இன்னும் வந்து மேலே அப்கிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ இது தரமான மாற்றம். அப்போ அது குவான்டிடேட்டிவ், எண்ணிக்கை அடிப்படையிலானது. அதாவது பணம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பணம் இன்க்ரீஸ் ஆனதுனால முன்னேற்றம்ல என்ன இருக்குது? நம்மளுடைய ஹெல்த்து, எஜுகேஷன், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன வருமானம் அதிகமாக அந்த வருமானத்தை வச்சு நம்ம அதே ஃபேமிலி இன்னும் அவங்க குவாலிட்டியான ஃபுட் எடுத்துக்குவாங்க, இன்னும் நல்ல தரமான கல்விக்கு எடுத்துக்குவாங்க, ஹெல்த்து, நமக்கு மருத்துவ வசதி, இன்னும் வந்து தரமான மருத்துவ வசதி அவங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ஆக்சசிபிளாக மாறும், வருமானம் கூட இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு முன்னேற்றம்.
அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மணியை மட்டுமே பேஸ் பண்ணது. அதுவே நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதை ரெண்டையுமே பேஸ் பண்ணது தான் வந்து நமக்கு முன்னேற்றம். அப்போ அந்த ஜிடிபின்னா என்ன? ஒரு நாட்டோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது ஒரு வருஷத்தில் அந்த நாடு எவ்வளோ பொருட்கள் அதோடைய எல்லைக்குள்ளே, நம்மளுடைய பவுண்ட்ரிக்குள்ளே, இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய பவுண்ட்ரிக்குள்ளே மட்டும் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செஞ்ச பொருட்கள் எவ்வளவு இருக்குது, அதனுடைய சர்வீஸ். இப்போ நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜிடிபி அப்படின்னா கூட்ஸு, ஜினா ஜி ஃபார் கூட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டி ஃபார் நமக்கு டாலர், பி ஃபார் பணம்னு எடுத்துக்கோங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ எவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோம், அதனுடைய மதிப்பு என்ன. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒரு மொபைல் கம்பெனி இருக்குது, அது வருஷத்துக்கு ஒரு 100 மொபைல் வந்து உற்பத்தி பண்ணுது. ஒரு மொபைல் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோடைய டோட்டல் காஸ்ட் என்னவோ அதுதான் அந்த ஜிடிபி, அதாவது ஃபைனல் பண்ண ப்ராடக்ட்ஸ். இந்த வருஷம் உற்பத்தி செஞ்சு இந்த வருஷம் அது கம்ப்ளீட்டாக இறுதி பண்ணமாக வந்து குட்டாக வந்திருக்கணும். அப்போ தான் வந்து அதுதான் நமக்கு ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நாட்டோடைய எல்லையில் உற்பத்தி செஞ்ச பொருளுடைய மதிப்பு, அதோடைய காஸ்ட் என்ன, அதோடைய சர்வீஸ், அதுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் கொடுத்துருக்கோம், அதோடைய டோட்டல் காஸ்ட்டு தான் நமக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ ஜிடிபி சொல்லியாச்சா? அப்போ ஜிடிபினா அந்த வருஷத்துக்குள்ளே அந்த உற்பத்தி செய்யப்படுற பொருளுடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? வித்தின் கண்ட்ரிக்குள்ளே. ஓகேவா? என்னென்ன டோட்டல் வேல்யூ அப்படின்னா அதோடைய கூட்ஸ் இருக்கணும், சர்வீஸ் இருக்கணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இதை யார் ஜிடிபி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சது? நம்ம படிச்சிருப்போம், சைமன் குஸ்னெட். ஓகேங்களா? 1934 வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவங்க தான் ஜிடிபி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. யார் ரிலீஸ் பண்ணுறா? ரிலீஸ்டு பை யார்? என்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகேவா? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இவங்க தான் வந்து ஜிடிபியை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஜிடிபியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா இந்தியா 4th பிளேஸில் இருக்கும். நம்ம எக்கனாமிக் க்ரோத்தில் கேட்டாங்கன்னா 4th பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ, சைனா, ஜெர்மனி, இந்தியா. நான் சொல்கிறது 25, 26க்கான டேட்டா. வருஷம் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா நம்ம ஜிடிபியில் வேர்ல்டில் 4th பிளேஸில் இருக்கோம். யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு, 2nd சைனா, 3rd ஜெர்மனி, 4th வந்து இந்தியா. ஓகேங்களா? ரெண்டாவது பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்யூஎல்ஐ அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இது என்ன அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் பேசுகிறது. பணத்தை பற்றி மட்டும் பேசினா அது நம்ம ஜிடிபிக்குள்ளே போயிடும். இதுவே நம்ம வாழ்க்கை தரமும் உள்ளே ஆட் ஆகுது அப்படின்னா அதில் இன்கம் வந்து வராது. அப்போ ஹெச்டிஐக்கும் இங்கே நமக்கு என்னென்னா இங்கே ஜிடிபி பார்த்தோம், இங்கே என்னென்னா பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது வாழ்க்கை தரம். அதில் வந்து இன்கம்மை எடுத்துக்க மாட்டாங்க. இது பிக்யூஎல்ஐ யார் சொன்னால்? பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது 1979 மோரிஸ் டி மோரிஸ். ஓகேங்களா? மோரிஸ் டி மோரிஸ் இவர் தான் வந்து 1979 பிக்யூஎல்ஐ கான்செப்டை சொல்லியிருந்திருப்பார். இதில் என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி. ஓகேவா? இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி அதாவது குழந்தை இறப்பு விகிதம் என்ன இருக்குது அப்படின்னா அதை பார்ப்பாங்க, குழந்தை இறப்பு. ரெண்டாவது ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய ஆயுட்காலம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எவ்வளோ நாள் உயிர் வாழும், எத்தனை நாளைக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆயுட்காலம். மூணாவது லிட்ரேசி. இந்த மூணையும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பிக்யூஎல்ஐ, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். மோரிஸ் டி மோரிஸ் சொன்னது இதில் வருமானம் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபிசிக்கல்னு பேர்லேயே வந்துடுச்சு. அப்போ வருமானம்
கணக்கில் கொள்ளப்பட மாட்டாங்கங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வருமானம் இதில் எடுத்துக்க மாட்டாங்க. என்னென்ன பார்ப்பாங்க? குழந்தையுடைய இறப்பு விகிதம், அதுக்கப்புறம் ஆயுட்காலம், அதுக்கப்புறம் பேசிக் லிட்ரஸி, நம்ம எழுத்தறிவு விகிதம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிக்யூஎல்ஐயில் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பிக்யூஎல்ஐ. அதே இன்னொன்று முக்கியமானது, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஹெச்டிஐ. ஹெச்டிஏ அப்படின்னா என்ன? அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்து, எஜுகேஷனு, லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 தான் செக் பண்ணுவாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறா? நம்ம ஆல்ரெடி படித்து வந்திருப்போம். பாகிஸ்தான்லேருந்து மஹபூப் உல் ஹக். ஓகேங்களா? பாகிஸ்தான்லேருந்து. அப்போ இந்தியா, நம்ம நோபல் ப்ரைஸ் வாங்கின அமர்த்தியா சென். ஓகேங்களா? அமர்த்தியா சென் இந்தியாவில். இவங்க 2 பேர் சேர்ந்து 1990 இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இதில் என்னென்ன பார்ப்பாங்க? நம்ம ஹெல்த்து, எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதை 3ஐயும் சேர்த்து இண்டெக்ஸாக சொன்னாங்கன்னா ஹெச்டிஏ. ஓகேவா? இப்போ ஹெச்டிஏனா இப்போ நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்? ஹெச்டிஏ, இது உங்களுக்கான கொஷின். ஹெச்டிஏயில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம், என்ன மார்க் அது பார்ப்பாங்கள்ல, நமக்கு 0 to 1 வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ அதில் என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம மாட்ரேட்டில் இருக்கிறோமா, இல்லை உயர்ந்த ஹெச்டிஏயில் இருக்கோமா, அது உங்களுக்கான கொஷின். இந்தியாவுடைய ஹெச்டிஏ ரேங்க் என்ன? இன்னொன்னையும் சேர்த்து பார்த்துருவோம். ஜிஎன்ஹெச்ஐ, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். பணம் மட்டுமே இருந்தால் போதாதுங்க. அப்போ இவ்வளோ தூரம் பொருளாதாரம், பணம், இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரத்தை விட நம்மளுடைய பீஸ், அமைதி தான் முக்கியம். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு மென்டலாகவும் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களுடைய மன மகிழ்ச்சியும் இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கும் முக்கியத்துவம் தரணும். இது வரைக்கும் பணம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படிலாம் பார்த்துட்டோம். அப்போ நம்மளுடைய மன மகிழ்ச்சி அதை விட முக்கியமானது, நம்மளுடைய சுற்றுச்சூழலும் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வகையில் நமக்கு உருவானது தான் ஜிஎன்ஹெச்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது யார் சொன்னால்? நம்ம பூட்டானுடைய 4th கிங். ஓகேங்களா? பூட்டானுடைய 4th கிங் யார்? ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிக்மே சிங்கே வாங்சுக், இவர் தான் இந்த கான்செப்டை காயின் பண்ணது. 1972 70s அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. 1972 தான் இந்த கான்செப்டை சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் ஒரு 4 பில்லர் முக்கியமாக பேசுவாங்க. 4 பில்லர்ஸ். ஓகேவா? நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்கா. ஓகே, செக்கா அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சஸ்டைனபிள் க்ரோத் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் க்ரோத் ஃபஸ்ட்டு பில்லர். ரெண்டாவது ஈங்கிறது என்விரான்மெண்ட். மூணாவது சிங்கிறது கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். நாலாவது ஏங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம குட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் க்ரோத், நம்ம நிலையான வளர்ச்சி இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், கலாச்சாரத்துக்கான பாதுகாப்பு இருக்கணும், குட் கவர்னன்ஸ் நம்மளுடைய நல்ல நிர்வாகம் இருக்கணும். இந்த 4 பில்லர்ஸ் சேர்ந்து தான். இந்த 4 பில்லர்ஸை சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்னது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஈஸியாக செக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SCCA. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு மகிழ்ச்சி குறியீடு. இப்போ குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது? ஜிடிபின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தோம். அது எதை மட்டும்தான் பேசும், எதை ஃபோக்கஸ் பண்ணும்? ப்ரைமரி ஃபோக்கஸ் அது மணி, எக்கனாமி, இதை பொறுத்து தான் இருக்கும்.
1934 சைமன் குஸ்னெட் தான் வந்து அதை சொன்னார். நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா 4th லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். ஓகே, அடுத்து PQLI பார்த்தோம். இது வந்து வாழ்க்கை தரத்துக்கான குறியீடு. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி சொல்லும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் 1979 மோரிஸ் சொன்னாங்க. இது அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம HDI பார்த்தோம், மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1990 பாகிஸ்தானுடைய மஹபூபுல்லாக்கும் நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் தான் இதை காயின் பண்ணது. நம்ம இப்போ எந்த பிளேஸ் இருந்தோம் அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தோம், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியா இப்போ எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 126th பிளேஸில் இருந்தோம், இப்போ எந்த பிளேஸில் இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இது என்னது, நம்ம மன மகிழ்ச்சிக்கான ஒரு குறியீடுன்னு பார்த்தோம். 1972 ஜிக்மே சிங்கே வாங்சுக் பூட்டானுடைய 4th கிங் தான் வந்து இதை காயின் பண்ணியிருந்தாங்க. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இன்னொரு கொஷின், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து பூட்டானுடைய கான்ஸ்டியூஷன் அவங்களுடைய இது சொல்லிட்டாங்க 1972 காயின் பண்ணியிருந்தாலும் முறைப்படி எங்கே இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் எப்போ அங்கீகாரம் பண்ணாங்க அப்படிங்கிற இயரை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேங்களா, என்னடா புக்கில் இருக்கிறதே சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்ஸ், உள்ளேயும் அதுதான் கொடுத்துருக்க போகிறாங்க. சரி, நம்ம உங்களுக்காக அதையும் பார்த்துருவோம். ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டோடைய வருமானத்தை வச்சு தான் வந்து அளவிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம்ல, அதுதான் ஜிடிபியால் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, அப்போ அந்த ஜிடிபின்னா என்ன, ஒரு நாட்டோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருஷத்தில், அப்போ ஒரு வருஷத்தில் உற்பத்தி செஞ்ச பண்டங்கள், என்ன பண்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பணிகள், அந்த சர்வீஸ், அப்போ கூட்ஸு சர்வீஸ், அப்போ இதை ரெண்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதோடைய மொத்த பண மதிப்பு தான் நமக்கு ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளாதார முன்னேற்றம்னா என்ன, அப்போ ஒரு நாட்டோடைய பொருளாதார முன்னேற்றம்னா ஜிடிபியை மட்டும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, மக்களுடைய உயர்ந்த வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் எடுத்துக்குவாங்க, அவங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நம்மளுடைய நல வாழ்வு. அப்போ இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அப்போ ஒரு நாட்டோடைய வாழ்க்கை தரத்தை எதெல்லாம் வச்சு நம்ம வளர்ச்சியை வந்து ஜிடிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, வளர்ச்சியை ஜிடிபியில் சொல்லுவாங்க, க்ரோத்தை வந்து ஜிடிபியில் சொல்லுவாங்க. அதுவே வந்து நமக்கு டெவலப்மெண்ட்டில் எதெல்லாம் வச்சு சொல்லலாம் அப்படின்னா HDI வச்சு சொல்லலாம். இதை நம்ம பார்த்துட்டோம், HDIனா என்ன. அடுத்து PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் வச்சு சொல்லலாம். அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இது எல்லாமே வச்சு சொன்னோன்னா அதுதான் டெவலப்மெண்ட். நம்ம பணம் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் அதோடு சேர்ந்து மக்களுடைய வாழ்க்கை தரம், நலவாழ்வு, இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது 1972 பூட்டானுடைய 4th கிங் ஜிக்மே சிங்கே வாங்சுக், அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் பார்த்தோம்ல நிலையான முன்னேற்றம் அப்படிங்கிறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு வச்சுக்குவோம். அடுத்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்து கலாச்சாரம், சிறந்த நிர்வாகம், குட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ SECA அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு இன்னொரு கொஷின் உங்களுக்கானது, குட் கவர்னன்ஸ் டே வந்து எப்போ, இந்தியாவுடைய குட் கவர்னன்ஸ் டே எப்போ, எதுக்காக, எந்த டேட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம்ல வளர்ச்சி முன்னேற்றம், இதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ல்டு கண்ட்ரீஸை ஒரு 2 டைப்பாக சொல்லியிருக்காங்க. வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும், நம்ம 3 டைப்பாக வச்சுக்கலாமே. டெவலப்டு கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் அவங்க இன்னும் வளர்ச்சி அடையாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 டைப்பாக எடுத்துக்குவோம். இதை எப்படி அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வளர்ந்த நாடுகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுடைய தொழில் மையம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைசேஷனாக மாறி இருந்திருக்கணும், அவங்களுடைய ரிசோர்ஸை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்கணும். நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் தெரியும்ல, USA, அதுக்கப்புறம் கனடா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், இது எல்லாமே வளர்ந்த நாடுகள். அப்போ அவங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாமே முன்னேறிய நாடுகளாக இருக்குது. நம்ம இதில் கூட டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படியே நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஜிடிபியில் USA இருக்குது, அதுக்கப்புறம் சைனா இருக்குது, ஜெர்மனி இருக்குது. நம்மளும் என்ன தான் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட், வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். விக்ஷித் பாரத் 2030
47க்குள்ளே வல்லரசு ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். அப்போ இவங்க அவங்களுடைய ரிசோர்ஸஸ்ஸு, தொழில்மயமானது, பண அளவில் வளர்ந்தது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறின நாடுகள். அவங்கக்கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்குது, நிலமாக இருந்தாலும் சரி, சுரங்கங்களாக இருந்தாலும் சரி, உழைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக பயன்படுத்தியிருக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்தலை அப்படின்னா வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னா நம்ம ஆஃப்ரிக்காலாம் அதிகமான ரிசோர்ஸஸ் வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கும், இன்னும் அவங்க முழுமையாக பயன்படுத்தலை. அதே மாதிரி பங்களாதேஷ், மியான்மர், நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம். அப்போ நம்ம என்ன கேட்டகரியில் வருவோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் மாட்ரேட்டாக தான் இருப்போம். நம்மளுடைய கேட்டகரி வந்து அப்போ மாட்ரேட் அப்படின்னா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும், அது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. ஓகேவா? டெவலப்பிங் கண்ட்ரி நம்மளோடது. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி தான் இந்தியா. கூடிய சீக்கிரம் 2047க்குள்ளே நம்மளும் விக்ஷித் பாரதாக மாறிப்போம் அப்படின்னு இலக்கு வச்சுருக்கோம், நம்மளும் டார்கெட் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இப்போ 2030க்குள்ளே $1 trillion எக்கனாமி வந்து க்ரோத் வச்சுருக்கோமா? $1 trillion எக்கனாமி வந்து இலக்கு வச்சுருக்கோம். தமிழ்நாடும் $1 trillion எக்கனாமி வச்சுருக்கோம். நம்ம இந்தியாவோடது 2047க்குள்ளே விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதமாக மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்டுனா என்ன, அதை வச்சு எப்படி வந்து நாடுகளை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இதெல்லாம் சும்மா பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அப்போ நமக்கு என்ன டேட்டா, 2016 டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. பழைய டேட்டா இது, நம்ம இப்போதைக்கு அப்டேட்டும் பார்த்துட்டோம். அப்போதைக்கு 2016 7வது பிளேஸில் வந்து உலக பொருளாதாரத்தில் இருந்திருக்கு. இப்போ 4வது பிளேஸில் வந்து மாறிட்டோம். ஓகேங்களா? அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வளர்ச்சி வீதம் வந்து நீட்டிச்சதா, நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அளவில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகே, நார்மலாக டெவலப்டு நேஷன் அப்படின்னா இந்தந்த இயல்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 12 இயல்புகள் வந்து நமக்கு கிளாஸிஃபை ஃபுல்லாக வந்து கேரக்டரிஸ்டிக் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தவொடனே உயர்ந்த நாட்டு வருமானம். அப்போ அவங்களுடைய தேசிய வருமானம் வந்து ஹை நேஷ்னல் இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஊரில் ஒரு கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மொபைல் ஷாப் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் என்ன, அப்போ அதை நம்ம ஜிடிபிலாம் எடுத்துக்குவோம். அப்போ அது மொத்தமாக ஒரு நாட்டுக்கே, இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு இது ஒரு நிறுவனத்துக்கு உண்டானது. அதுவே மொத்த நாட்டுக்கே எடுத்தோம்னா அது ஒட்டுமொத்த ஜிடிபி. அப்போ அதிகமாக இருக்கணும், ஒட்டுமொத்த ஜிடிபி அதிகமாக இருக்கிறது தான் நம்ம உயர்ந்த நாட்டு வருமானம். அப்போ நாட்டு வருமானம் அதிகமாக இருக்கும். நாட்டு வருமானம் அதிகமான என்ன, தனிநபர் வருமானம் நமக்கு ஹை பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் தான். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய வருமானம் என்ன இருக்குது, அப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருமே அவங்களுடைய சேல்ரி 1 lakh இருக்குது அப்படின்னா அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். இதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு நம்ம எப்படி பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்மளுடைய மொத்த நாட்டு வருமானம் மேலே பார்த்தோம்ல, இந்த மொத்த நாட்டு வருமானம் நேஷ்னல் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேஷ்னல் இன்கம்மை நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷன், நம்ம எவ்வளோ இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை என்ன இருக்கோ இதனால் டிவைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய வருமானம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். அப்போ நமக்கு அதிகமான நாட்டு வருமானம் இருக்குது, நாட்டுக்கும் அதிகமான வருமானம் கிடச்சிருக்கு, அதனால் நமக்கும் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும். அப்படியே வந்து இது என்ன பண்ணுறீங்க, ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நமக்கும் தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது என்னது ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்? நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கணும், 24 மணி நேரம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், தரமான சாலைகள் இருக்கணும், எல்லா வசதிகளும் நம்ம பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதுதான் உயர்ந்த வாழ்க்கை தரம்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஹெச்டிஐன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஐயில் முன்னேறி இருந்திருக்கணும். சரி, ஓகே. இதெல்லாம் எப்போ கிடைக்கும், நமக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் போது. ஓகே, நம்மளுடைய கண்ட்ரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் ஸ்டேட்டஸில் இருக்கும் போது தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும். அப்போ முழுமையான வேலைவாய்ப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக் நமக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான தகுதிகள் இருக்குது. அப்போ வேலை தேடுற தகுதி உள்ள எல்லாருக்குமே
வேலை கிடைக்கிறது. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறதா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இந்தியாவில் வேலையின்மை விகிதத்தை குறைக்கணும். அப்போ இதுதான் வந்து முன்னேறிய நாடுகளுடைய இயல்பு. அப்போ முழு வேலைவாய்ப்பு கொடுத்தா அது டெவலப்டு நேஷன். ஓகேங்களா. டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அது என்ன டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார்? தொழில்துறையோட ஆதிக்கம். அப்போ நமக்கு பேசிக்காக மக்கள் தொகையில் ஒரு 50% மேலே நமக்கு எதில் தான், ப்ரைமரி செக்டரில் தான் இருப்பாங்க. விவசாயம் சார்ந்த தொழில்களில் தான் இருப்பாங்க. இப்போ அதை விடுத்துட்டு நமக்கு வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் செக்டர், சர்வீஸ் செக்டாருக்கோ இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கோ, அப்போ இந்த மாதிரி போய் அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுதான் டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் தொழில்துறை ஆதிக்கம். ஓகேங்களா. டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். இப்போ நமக்கு மோஸ்ட்லி டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் சார்ந்த தொழில்களில் வேலை செய்கிறத விட நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டரில் தான் வேலை செய்வாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு அதிகமான வருமானம், இதை விட அதிகமான வருமானம் இருக்கிறதுனால அவங்களுடைய ஜிடிபி இன்னும் டெவலப் ஆகி அவங்க வளர்ந்த நாடுகளாக இருப்பாங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் உணவு நம்ம கொடுக்கறது வந்து விவசாயிகள் தான். அப்போ விவசாயத்துறையில் அதிகமாக நமக்கு ஈடுபடுறாங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு தொழில்துறை ஆதிக்கம், டெவலப்டு கண்ட்ரியில் அதோடைய இயல்பாக தொழில்துறையோடைய ஆதிக்கமும் இருக்கும். அடுத்து என்னது, நம்ம அந்த தொழில்துறையில் எப்படி இருக்கணும் ஆதிக்கம்? தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தணும். நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? ஹை டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும். ஹை டெக்னாலஜி நம்ம இப்போ ஓரளவு அப்படியே மேட்ச் பண்ணி தான் படிச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு நாட்டு வருமானம் அதிகமாக இருக்கணும். நாட்டு வருமானம் அதிகமாக இருந்தால் தனிநபர் வருமானம் அதிகமாகும், பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உயரும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், முழுமையான வேலைவாய்ப்பு இருக்கணும், தகுதியுள்ள நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இது நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்? டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அதிகமான தொழிற்சாலைகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். அந்த அதிகமான தொழிற்சாலைகளில் என்ன பயன்படுத்தணும்? உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும், ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தணும். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரலே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அக்ரிகல்ச்சரல் நம்ம கரெக்டாக அதை வச்சே ரிலேட் பண்ணிட்டு வருவோம். அப்போ அக்ரிகல்ச்சரல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம இப்போதைக்கு என்னென்ன ஹை டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரோன் மூலியமாக தெளிக்கிறது. இப்போ இருக்க ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது மூலயமா நமக்கு அந்த விவசாயத்தை இன்னும் டெவலப் பண்ணுறது. ஓகேங்களா. அதுதான் வந்து ஹை டெக்னாலஜி. அப்போ நமக்கு இது யார்? நம்ம ஆர்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்களா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்காக ஒரு நாடு எவ்வளோ வந்து தொகையை அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டோடைய ஹை டெக்னாலஜியும் இருக்கும். ஓகேங்களா. நம்ம இது ஹிஸ்ட்ரிலாம் ஃபுல்லாக பாலிட்டிலாம் நம்ம படித்து வந்திருப்போம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அக்ரிகல்ச்சரில் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து எதில் நிற்கிது? நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்னது ஜெய் அனுசந்தன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெய் அனுசந்தன் அப்படின்னு என்னங்க? அனுசந்தன்னா ரிசர்ச் சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசானில் நமக்கு ஃபோர்ஸஸ், நம்ம ஆர்மி ஃபோர்ஸஸ் சோல்ஜர்ஸும், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரை சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அது யார் சொன்னதுன்னு சொல்லுங்கள். இன்னொன்று அடுத்த 2வது கொஸ்டின் என்னென்னா, அதே இதில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விக்ஞான் யார் சொன்னாங்கன்னு 2வது கொஷின். அடுத்து இப்போ ரீசெண்டாக சொன்னது ஜெய் அனுசந்தன் 2019 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அனுசந்தன்னா ரிசர்ச். அப்போ நம்ம ஆர்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஹை டெக்னாலஜி இருக்கும். அடுத்து நமக்கு தொழிற்செறிவு. அப்போ எல்லா பக்கத்துலேயும் அந்த தொழிற்செறிவு எல்லா பக்கம் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கணும். அதுதான் இப்போ ஒரு பர்சன் ஒரு துறையில் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா அதை கூட எடுத்துக்கோங்களேன். அப்போ அது கூட ஒரு தொழிற்செறிவு கணக்கில் தான் வரும். அதே மாதிரி எல்லா பக்கமும் தொழிற்செறிஞ்சு எல்லா பக்கம் பரவி இருக்கணும். அதுதான் வந்து தொழிற்செறிவு. அதிகமான நுகர்ச்சி நிலை. அது என்ன அதிகமான நுகர்ச்சி நிலை? கன்சப்ஷன் லெவல் ஹை கன்சப்ஷன் லெவலாக இருக்கணும். ஹை கன்சப்ஷன். இப்போ ஒன்றும் இல்லை, அதிகமான வருமானம் வருதுன்னா அவங்களுடைய அடிப்படை தேவை, நமக்கு நார்மலாக அடிப்படை தேவை வந்து கியூப்னு சொல்லுவாங்க. உணவு உறைவிடம் இந்த 3 இருக்கும். அப்போ இது போக அடிப்படை தேவை போக
அவங்க லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்கு அதிகமாக வந்து கன்சப்ஷன் பண்ணுறது. அவங்க ஒரு காரோ இந்த நமக்கு மொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது அதிகமான நுகர்ச்சி நிலை. அவங்க தேவைக்கு போக இது என்ன பண்ணும், இதுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த எக்கனாமிக் சைக்கிளை வந்து இந்த மாதிரியான பொருட்கள் தான் இன்னும் அதிகமாக வேகப்படுத்தும். ஓகேங்களா? எது கன்சப்ஷன் லெவல் அதிகமாக அதிகமாக எக்கனாமிக் சைக்கிள் வந்து இன்னும் வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம படித்து வந்திருப்போம் அதிகமான அர்பனைசேஷன். இப்போ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 48.4% வந்து அர்பன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்போ 48.4%. அதே வந்து ரூரல் ஏரியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 51.6%. அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இப்போ நமக்கு 2011 சென்சஸ் படி 48.4 எங்கே அர்பனைசேஷன் நகரமயமாதல். ஏன் நகரமயமாதல் போனோம்? அப்போ அதிகமான கிராமங்களை விட அதிகமான வசதிகளோடு அவங்களுக்கு தேவையான லக்ஸூரியஸ்லேருந்து அதிகமான பேசிக் கம்யூனிட்டிஸ் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம்ம எஜுகேஷன், ஹெல்த்து, லைஃப் ஸ்டாண்டர்டு எல்லாத்தையும் நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நகரமயமாதல் நகரப்பகுதி தான் இருக்குது. அதனால் அதிகமான மக்கள் அது டெவலப்டு கண்ட்ரீஸில் அதிகமாக நகரமயமாதல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சீரிய பொருளாதார வளர்ச்சி. அது என்னென்னா ஸ்மூத் எக்கனாமிக் க்ரோத். நம்ம சடனாக ரெடியூஸ் ஆகாமல் ஒரு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ ஸ்மூத் எக்கனாமிக் க்ரோத், வருமானம் சடனாக குறையாமல் ஒரு சீராக வந்து அதிகமாகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் சீரிய பொருளாதார வளர்ச்சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது நீண்ட கால நமக்கு வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்மளுடைய கண்ட்ரியும் அதே மாதிரி தான் நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எக்கனாமி தான். அதுதான் வந்து சீரிய பொருளாதார வளர்ச்சி. அடுத்து நம்மளுடைய சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை. நம்ம இப்போ கூட ரீசெண்டாக 2025 நவம்பர் 1 அதில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, கேரளா வந்து வறுமை இல்லாத ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பாலின சமத்துவம் நமக்கு முக்கியமானது. பாலின சமத்துவம் எஸ்டிஜி கோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். இன்னொன்று, நமக்கு எஸ்டிஜி கோல் வந்து 2015 தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ 2015க்கு முன்னாடி, அதாவது 2000லேருந்து 2015 வரைக்கும் நம்ம என்ன கோல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். 15லேருந்து 30 வரைக்கும் நம்ம என்ன வச்சுருக்கோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேங்களா? நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ நமக்கு அதில் எஸ்டிஜி கோலில் பாலின சமத்துவங்கிறது எத்தனாவது கோல்னு சொல்லுங்கள். சரி, பாலின சமத்துவம், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நமக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அந்த ஜெண்டர் கேப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆண் பெண் இது என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் எக்கனாமிக்கும் அப்படின்னா, நமக்கு பே லெவல் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ப்ரைவேட்டில் பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு சேலரியும் பெண்களுக்கு ஒரு சேலரியும் இருக்குது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறதில்ல. நமக்கு கவர்மெண்ட் செக்டாரில் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு சட்டம் கூட படிச்சிருப்போம்ல, ஈக்குவல் பே ஆக்ட், ஈக்குவல் பே 1976 வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்போ இருந்து சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கவர்மெண்ட் செக்டார்ஸ் அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஎன் ரேகா, முன்னாடி வந்து எம்ஜிஎன் ரேகா இருந்துச்சு இல்லைங்க, அதிலெல்லாம் நம்ம 1976 ஆக்ட் படி தான். இப்போ என்ன பேர், எம்ஜிஎன் ரேகாவுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க, எந்த வருஷம் அமெண்ட்மெண்ட் பில்லு. இன்னொன்று உங்களுக்கான கொஷின், எப்போ இருந்து அது நடைமுறை ஆகுது அப்படிங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். அப்போ இதுதான் நமக்கு ஆண் பெண் சம ஊதியம். அப்போ வளர்ந்த நாடுகளில் இப்படி எல்லாம் இருக்கும். சமத்துவ சமுதாயம், ஈக்குவாலிட்டிங்கிறது ஃபாலோ பண்ணுவாங்க. மிக குறைந்த வறுமை நிலை, ஏன்னா வருமானம் இருக்குது, தனிநபர் வருமானம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாட்டு வருமானம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கான வறுமை நிலை வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. அப்போ பெரிய வளர்ந்த நாடுகளில் பெருசாக அரசியல் அடிக்கடி ஆட்சியில் மாற்றம் ஏற்படாமல் சட்டங்கள் ஒரே மாதிரியான, ஏன் இதுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரே மாதிரியான ஸ்கீம்ஸு ஃபாலோ ஆகும். அப்போ ஒரே ஆட்சி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரியான அடிக்கடி மாறாமல் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி ஸ்கீம்ஸோடைய சேஞ்சஸ் இருக்காது, சட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதில் கரப்ஷன் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுதான் குட் கவர்னன்ஸ். அப்போ இது இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்மார்ட் கவர்னன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, எல்லாமே இது மொத்தமாக பேர் தான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் அதிகமான பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், நமக்கு
குட் கவர்னன்ஸும் இருக்கும், அரசியல் நிலைத்தன்மை இருக்கும், நல்ல ஆட்சியும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு 12 இயல்புகள் தான் ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா இத்தனை இயல்புகளும் இருந்தால் தான் அந்த நாட்டை நம்ம முன்னேறிய நாடுகள்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ நார்மலாக வந்து பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க ஜிடிபி வச்சுருக்காங்க, அவங்க முன்னேறிய நாடுகள்னு நம்ம எடுக்க முடியாது. அந்த மக்களுக்குரிய வாழ்க்கை தரம், தனிநபர் வருமானம், நாட்டு வருமானம், தொழில்துறை ஆதிக்கம், ஹை டெக்னாலஜி இருக்கிறது, கன்சப்ஷன்லேருந்து, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலேருந்து, குட் கவர்னன்ஸ்லேருந்து இவ்வளவும் படிக்கணும். நம்ம ஒரு டைம் படிக்கிறோம் அப்படின்னா இவ்வளவும் தெளிவாக படிச்சிடணும். ஒன்ஸ் தான் அந்த லெசன் படிக்கிறோன்னா அவ்வளோ கம்ப்ளீட் டீட்டெயிலும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி அதை திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு டைமும் மக்கப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடணும். இதே மாதிரி ஒரு டைம் படிக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ என்ன கரண்ட் அப்டேட் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து முடிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா இதுவே இவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்கு. ஆக்சுவலாக இது எடுக்கணும் அப்படின்னா நம்ம பாயிண்ட் மட்டும் சொன்னோம் அப்படின்னா ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸுக்குள்ளே இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி படிக்கக்கூடாது. என்ன படித்தாலுமே தெளிவாக அதுக்கான மீனிங் என்ன, இப்போ ஒரு வேர்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன. இப்போ இந்தியன் பொருளாதாரத்தில் நம்ம கண்ட்ரி படித்தோம், இவங்க கொடுத்துருக்காங்க இதோடைய டெஃபினேஷன் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது யார் ரிலீஸ் பண்ணுறா, அது ஏன் ஜிடிபி சொல்கிறாங்க, அந்த பேக்ரவுண்டு அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றிலையும் ஏன் எதுக்காக அப்படிங்கிற கொஷினோட நம்ம நியூஸ்லாம் கொஷின்லாம் கேட்போம்ல, அப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் எதற்கு எங்கே அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கான கொஷினுக்கான சொல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 6 கொஷின் இருக்கும்ல அதுக்கான சொல்யூஷன் எடுத்துட்டோம்னாலே நம்ம அதுக்கு மேலே தெளிவாக படிக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ அதுவே நமக்கு எப்போ அந்த ஸ்டோரியெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம அதிகமாக அப்போ இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம படிக்காமல் அப்படியே என்னென்ன பாயிண்ட்ஸ் மட்டுமே கவர் பண்ணிட்டு போனோம்னா எவ்வளோ டைம் படித்தாலுமே நிற்காது. அதுதான் ஃபேக்ட்டு. நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் முன்னாடியே வந்து என்எஸ்ஓன்னு பார்த்தோம், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். அப்போ அது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்து போகணும். இப்போ நான் சொல்கிறேன்னா அடுத்து நீங்கள் இன்னும் வந்து என்னோட கிரவுண்ட் லெவலுக்கு இன்னும் நீங்கள் போய் தேட ஆரம்பிக்கணும். அப்போ என்எஸ்ஓ எதுக்கு கீழே இருக்குது, எந்த மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா மாஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்பி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மினிஸ்ட்ரியோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அதுக்கு கீழே இருக்குது என்எஸ்ஓ. அப்போ எப்போ அதை மெர்ஜ் பண்ணாங்க, அது போக இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வேர்ல்டு லெவலில் ஜிடிபி யார் ரிலீஸ் பண்ணுவா, இதெல்லாமே நம்ம யார் வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுவா, இதெல்லாமே சேர்த்து படிக்கணும். நம்ம படிச்சிருப்போம்ல, ஐஎம்எஃப் கேள்விப்பட்டிருப்போம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 வாஷிங்டன் டிசி. ஓகேவா? சரி, இன்னொரு கொஷினு. இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எதை புரிஞ்சு படிக்கணும், என்ன அது மீனிங் ஏன் அப்படின்னு தேட சொன்னோன்னா, இப்போ இங்கே ஒரு டிசி இருக்குல்ல அப்படின்னா என்ன, அப்போ ஏன் வந்து சொல்லும் போது வாஷிங்டன் டிசின்னு சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இது 1945 உருவாச்சு. அது எதுக்காக உருவாச்சு, ஏன் வந்து இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க, இந்த இது டிசின்னு ஏன் சொல்கிறாங்க, இவ்வளோ இது நம்ம பேக்ரவுண்டில் தேடி 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 படிக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? படிக்கிறது ஆக்சுவலாக இப்படி தான் படிக்கணும். இன்னொன்று விக்ஷித் பாரத் இலக்கு பார்த்தோம் 2047. அப்போ அது ஏன் வச்சுருக்கோன்னு யோசிக்கணும். அப்போ சிம்பிளாக பேசிக்கான கான்செப்ட் இதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணாமல் 2047 வச்சுருக்கோம். ஏன் அது விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரதம்ங்கிறது ஏன் இப்போ வாங்கணும், இப்போ 1947 நமக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். இப்போ அதுலேருந்து 100 இயர்ஸ் வந்து வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எதுக்காக ஏன் வச்சுருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய டேட்டா வந்து மக்கப் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்டோரியை வச்சு ஓரளவு அசியூம் பண்ணிடலாம், இந்த ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ஜெக்டிவ் டைப்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ இது பார்த்துட்டோம். இப்போ இந்தியன் எக்கனாமியில் என்னென்னலாம் நமக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், என்னென்னலாம் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னென்ன வீக்னஸ் இருக்குது. அப்படி ஸ்ட்ரென்த்தை மட்டுமே பார்க்கக்கூடாது, என்னென்னலாம் வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மளோடது மிக்ஸ்டு எக்கானமி ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்டது. இப்போ இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அப்போ ப்ரைவேட் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுங்களேன். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னது டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்களா. அப்போ டிஎன்எஸ்டிசி இருக்குது. அப்போ அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கிடையாது. அப்போ நமக்கு ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் இருக்குங்களா, ப்ரைவேட்லேயே இருக்குது. அவ்வளோதான். இதுதான் மிக்ஸ்டு எக்கானமி. அப்போ நமக்கு பப்ளிக்கும் இருக்காங்க,
ப்ரைவேட்டும் இருக்காங்க. அப்போ பப்ளிக் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்ந்தது, நமக்கு ரெண்டுமே கலந்து இருக்கிறது, இதுக்கு பேர் தான் மிக்சடு எக்கனாமின்னு சொல்கிறாங்க. அரசு தனியார் நிறுவனங்கள் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போகுது அப்படின்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மீனிங் வந்து அதை தான் இருக்க போகுது. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது தான் நமக்கு கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக எதெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் முக்கியமான அடிப்படை தொழில்கள் என்னென்னலாம் பேசிக் இருக்குமோ அது எல்லாமே, கனரக தொழில்கள், இது எல்லாமே பெரிய பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் பப்ளிக் செக்டாருக்குள்ளே இருக்கும். அதே சமயம் நமக்கு எல்பிஜி அப்படின்னு கொண்டு வந்தல, எல்பிஜி அப்படின்னா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன்னா இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி வருது அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக அவங்க தொழில் தொடங்குறதுக்கு நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது, லிபரல் பண்ணி விடுறது, அதுதான் லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன் இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு ஷேர்ஸை வந்து நம்ம ப்ரைவேட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு 51% வந்து ஷேர் இருக்குது அப்படின்னா மீதியை வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து ப்ரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷன்னா ஒரு பொருள் இங்கே நம்ம மேக் இன் இண்டியா ஸ்கீமில் வந்து இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் குளோபல் லெவலில் மார்க்கெட்டுக்கு போகிறது, அது குளோபலைசேஷன். அப்போ இந்த கான்செப்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 1991 வந்து எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. ஜூலை 24 ராவ் மன்மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபடி நமக்கு ப்ரைவேட் பப்ளிக் இது எல்லாமே குளோபல் லெவலுக்கு கொண்டு போனாங்க. அப்போ அங்கேருந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பொருளாதார தாராளமயமாக்கல் விளைவாக தனியார் துறைகள். அப்போ நம்ம லிபரல் பண்ணி விட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து நிறையா வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதனால் ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் ஒரே கட்டமைப்பில் கீழே இயங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நமக்கு, அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு. இந்தியாவது கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் இந்த மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே. இது ஒரு ஜென்ரலான, இதெல்லாம் சும்மா ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், கலப்பு பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கடுத்து என்னது, வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எத்தனைங்க 60% மேலே அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ ப்ரைமரி செக்டார்ஸில் தான் இந்தியாவில் ஒவ்வொரு 60% மேலே மக்கள் இன்னும் வாழ்வாதாரத்துக்கு எதை மட்டும்தான், விவசாயிகளை நம்பி மட்டும்தான் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ அக்ரி தான் ஒரு பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 60% ஆஃப் பீப்புள் அதில் தான் இருக்காங்க. நமக்கு தெரியுமில்ல, நம்ம ஊர்லேயே வந்து நிறையா விவசாயிகள் தான் இருப்பாங்க. அப்போ அதிகமான பட்ஜெட்டும் நம்ம தனியாகவே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாகவே வேளாண் பட்ஜெட்டு தனியாகவே 21 ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3வது ஸ்டேட் இந்தியாவில் ஆல்ரெடி கர்நாடகா ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2021 நம்ம இப்போ ரீசெண்டாக வரைக்குமே வந்து பட்ஜெட்டில் கம்ப்ளீட்டாக 5 பட்ஜெட்டில் வந்து கம்ப்ளீட்டு அக்ரி பட்ஜெட் வந்து சொல்லியிருந்திருப்போம். உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா, இதே மாதிரி பட்ஜெட் தனியாக வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே பட்ஜெட் இருந்திருக்கும். ரயில்வே பட்ஜெட் எப்போ வந்து கேன்சல் பண்ணாங்க, எப்போ வந்து தனியாக இயங்க ஆரம்பித்தது, தனியாக ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் கொண்டு வந்தாங்க, எப்போ கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் எந்த கமிட்டிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரி, அப்போ 60% மேலே நம்ம விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. அப்போ ஜிடிபியிலும் என்ன தான் இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலுமே ஜிடிபியில் கம்மியாக, இப்போ அப்ராக்சிமேட்டாக பழைய டேட்டா ஒரு 17% கிட்ட தான். 60% மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் 17% மணி தான், ஜிடிபி தான் நமக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவில் அதிகமானோர் என்ன பண்ணுறாங்க, வேளாண் தொழிலில் தான் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியில் எத்தனை நம்ம வேளாண் துறையில் தான் இருக்குது. அதையும் நம்ம இன்னும் டெவலப் பண்ணியிருக்கோம். பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணோம், பசுமை மாறா புரட்சி, அதுக்கப்புறம் நிறையா உயர்ந்த தொழில்நுட்பங்கள், நிறையா டெக்னாலஜிஸ் கொண்டு வந்தோம். அதெல்லாம் அடைஞ்சு இன்னும் நம்ம என்ன ஆகலை, செல்ஃப் சஃபிஷியன்ட் அடைஞ்சது. உபரி நிலையை இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மீதியெல்லாம் ஜென்ரலாக ஸ்டோரி தான் இருக்கும். வாசனை பொருட்கள் அந்த கதையெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ அக்ரியும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தை, எமர்ஜிங் மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்
இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவில் அப்போ இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்காக ஆர்வம் காட்டுவாங்க. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம அமேசான், சாம்சங், நம்ம வேறு என்ன இருக்குது, நம்ம எலான் மஸ்கோடது அவங்களுடைய கம்பெனிஸ்லேருந்து எல்லாமே இப்போ என்னென்ன கம்பெனிஸ் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸியாக அவங்க தொழில் தொடங்குற மாதிரி நமக்கு அதுதான் வெளிநாட்டு நேரடி முதலீடு, அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்தியாவில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தொடங்குறாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது, வளர்ந்து வரும் சந்தை, எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது, நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். இது என்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்னா டிபிஐஐடின்னு சொல்லுவாங்க. டிபிஐஐடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோட் பண்ணுறோம். எதுக்கு, எதை, இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறோம் அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, இன்டர்னல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ இதுதான் நமக்கு அப்போ நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எஃப்ஐஐ வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இது கூட நமக்கு என்ன தான், பாசிட்டிவ் தான். அப்போ இந்தியாவுடைய வளர்ந்து வரும் பொருளாதாரமாக மாறத்துக்கு நம்ம வேகமான அந்த வளர்ந்து வரக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்டாக நமக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸியாக எளிதாக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வளர்ந்து வரக்கூடிய சந்தை, அவங்களுடைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான மக்கள் தொகையிலேருந்து வாங்கக்கூடிய மக்கள்லேருந்து இங்கே இருக்காங்க, நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு வளர்ந்து வரும் சந்தையாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நமக்கு வளர்ந்து வரும் பொருளாதாரம், எமர்ஜிங் எக்கனாமி. அப்போ எமர்ஜிங் எக்கனாமி இதில் என்னது, உலக பொருளாதாரத்தில் அப்போ ஜிடிபியில் நம்ம பழைய டேட்டா தான் 7வது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4th பிளேஸு. ஓகே, இருக்கட்டும். அதே மாதிரி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதில் வந்து 3வது பிளேஸில் சொல்கிறாங்க. இப்போவும் 3வது பிளேஸ் தான். ஓகேவா, அது என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அப்போ $1 இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் வாங்கக்கூடிய பொருள் அதே விலையில் அதே மதிப்புக்கு இந்தியாவில் நமக்கு என்ன எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியும். இப்போ $1 அமெரிக்காவில் இவ்வளோ பொருட்கள் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி இந்தியாவில் அதே மதிப்புக்கு, பண மதிப்புக்கு நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கும் நம்ம 3வது பிளேஸில் தான் இருக்கோம். ஓகே, அப்போ விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு இதுவும் என்ன தான், இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் தான் நம்ம கூட இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு G20 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1999 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 2025 G20 வந்து நமக்கு எங்கே இருந்துச்சு, ஜோகன்ஸ்பர்க்கில் நடந்திருக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, ஜோகன்ஸ்பர்க். உங்களுக்கான கொஷின், நம்ம எப்போ G20 நடத்தணும் அப்படிங்கிறது, இந்தியாவில் எப்போ G20 நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, அடுத்து நம்மளுடைய என்னது, வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் பொருளாதாரம், அதுவும் எப்படிப்பட்ட பொருளாதாரம், வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரமும் இருக்குது, வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமும் இருக்குது. அதாவது ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் எக்கனாமி நம்மளதில் இது ஒன்றும் இல்லை, பழைய டேட்டா தான். இது அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. நம்ம அப்போ சொன்னோம்ல, ஸ்மூத்தாக வந்து க்ரோ ஆகிற எக்கனாமி நம்ம இந்தியாவில் இருக்குது. இது பழைய டேட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேகமாக வளரக்கூடிய பணிகள் துறை, அதே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கில் சர்வீஸ் செக்டார் வந்து நம்ம இருக்குது. சர்வீஸ் செக்டார், பணிகள் துறை, ப்ரைமரி செக்டார்ஸ்னால் நமக்கு தெரியும் கரெக்டாக, அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறது எல்லாமே, மூலப்பொருட்கள், விவசாயமெல்லாம் நமக்கு ப்ரைமரி செக்டார் முதன்மை துறையாக இருக்கும். 2ஆம் நிலை துறைங்கிறது ரா மெட்டீரியலை இண்டஸ்ட்ரியல் கொண்டு போய் வேறு ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது உங்களுக்கு 2ஆம் நிலை துறை. இப்போ கரும்பு இருக்குன்னா கரும்பு போய் என்ன ஆகுறது, கரும்பு உற்பத்தி பண்ணுறது ப்ரைமரி செக்டார். அதை நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரையாக மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்குள்ளே போயிடும். அதை நம்ம சேல் பண்ணுறது சர்வீஸ் செக்டாருக்குள்ளே வரும். அப்போ இந்தியாவில் நம்ம ஜிடிபியில் பெரிய பங்களிப்பு கொடுக்கறது, அதாவது அதிகமான ஜிடிபி % கொடுக்கறது நமக்கு யாராக தான் இருக்கும், இந்த சர்வீஸ் செக்டாராக தான் இருக்கும். நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிபிஓ, இந்த மாதிரி அதிகமான துறைகள் வந்து நம்ம சர்வீஸ் செக்டாரில் அதிகமான பங்களிப்பு கொடுக்குது. ஓகேங்களா,
இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐடி எடுத்துக்கலாம், நம்ம பேங்கிங் வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் தான். இப்போ நம்ம பார்க்குற எஜுகேஷனே ஒரு சர்வீஸ் செக்டார் தான், ஹெல்த்து இந்த மாதிரியெல்லாம். ஓகேவா? இப்போ நம்ம படிச்சுருந்துருப்போம், வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்தியாவில் இருந்துட்டு அமெரிக்காவில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அப்போ அந்த மாதிரி அதிகமான பங்களிப்பு ஒரு 50% மேலே ஜிடிபியில் வந்து பங்களிப்பு கொடுக்குறது சர்வீஸ் செக்டார் தான். அதனால் அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் பாருங்கள், நம்ம 2017 படி அதிகமான இன்டர்நெட் சேவை வந்து பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியா. அதே ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு மகாராஷ்டிரா வருவாங்க. அதிகமான இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து சர்வீஸ் செக்டர் இதில் இணைய பயன்பாட்டாளர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் எதுனா மகாராஷ்டிரா வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. அது என்ன பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா லார்ஜ் டொமஸ்டிக் கன்சப்ஷன். அப்போ ஒரு நாட்டு வேகமாக வளர எனக்கு பொருளாதார வளர்ச்சியினால் அவங்க நுகர்ந்து, அதாவது வாழ்க்கை தரத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான பொருட்கள் வாங்குறது, அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது என்னாகும், அதிகமான வருமானம் வருதுன்னா அதிகமான பொருட்கள் வந்து வாங்குவாங்க. அப்போ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்திய மக்கள் அதிகமான பொருட்களை வாங்குறதுனால பொருளாதாரம் வேறு எங்கேயும் போகிறதில்ல, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அந்த சைக்கிள், எக்கனாமிக் சைக்கிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன், தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது. அப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதிகமான கூட்டம் அந்த துணி கடையில் தான் இருக்கும். அப்போ அந்த எக்கனாமிக் சைக்கிள் என்ன ஆகுது, அந்த எக்கனாமிக் சைக்கிள் அந்த நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அந்த பகுதிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய கண்ட்ரி அந்த பீரியடில் நல்லா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? எக்கனாமிக் சைக்கிள். இன்னும் நம்மளுடைய நாடு பொருளாதாரத்தில் அதிகமாக உயர்ந்திருப்போம். அதான் வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா மக்களுடைய வாழ்க்கை முறையும் மாறி என்ன ஆகுது, அதிகமான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு என்னது, நம்மளுடைய ரேப்பிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். அப்போ ரேப்பிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ், விரைவான வளர்ச்சி. அப்போ பொருளாதாரம் அதிகமாக வளர என்ன ஆகும், மக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். தேவைகள் வந்து நிறைய வசதிகள் எதிர்பார்ப்பாங்க. பக்கத்துலேயே எல்லாமே ஆக்சசபிளாக இருக்கணும். எல்லாமே மேம்பட்ட போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், தொலைத்தொடர்புகள் இருக்கணும், நம்ம கம்யூனிகேஷன், எஜுகேஷன் இருக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்போ இத்தனையும் மக்கள் வந்து நகரமயதல், அர்பன் ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா இத்தனையும் இருந்தால் மட்டும்தான் அந்த பகுதிகளுக்கு போவாங்க. அப்போ கிராமங்கள் நகரமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ நகரத்தில் அதிகமாக வசதிகள் வந்து பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் நமக்கு அப்போவே சொன்னோம்ல, அதிகமான அர்பனைசேஷன் தமிழ்நாட்டில் 48.4% வந்து 48.4. ஓகேங்களா? பாதிக்கு பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டபுள் மடங்கா 4, 8, 4. அப்போ டபுள் மடங்கு அர்பனைசேஷன் நடந்திருக்கு. அடுத்து அதே பேரளவு பொருளாதாரத்தில் நமக்கு நிலையாகவும் இருக்குது. ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக்னு சொல்கிறாங்க. ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படின்னா விலைவாசி உயருதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் ஆகுது. அப்போ விலைவாசி உயர்றது, நிதி பற்றாக்குறை, என்ன உயர்ந்தாலும் நிதி பற்றாக்குறை, இது ரெண்டுமே அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் யார், ஆர்பிஐ. அப்போ அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது நிலையான பேரளவு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய பொருளாதார ஆய்வறிக்கை இந்த இந்திய பொருளாதாரத்தை என்ன சொல்லுது, நிலைத்த, ஸ்டேபிளாக இருக்குது, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான ஒரு சொர்க்கம். அப்போ நம்மளுடைய வளர்ச்சி வீதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அப்போ 8% இருக்கும் அப்படின்னு 2014 சொல்லியிருக்காங்க ஜிடிபி. அப்போ நமக்கு என்னது, அதோட நியர்பை 7.6 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கிராஜுவலாக ஒரு ஸ்டெபிலிட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதுதான் வளர்ச்சியான அந்த பொருளாதாரம், பேரளவு பொருளாதாரம். அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு 8% இருக்கும் அப்படின்னா 7.6%லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி தான் நம்மளை சொல்லியிருக்காங்க, நிலையான பேரளவு பொருளாதாரம் மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் முக்கியமானது நம்மளுடைய மக்கள் தொகை பகுப்பு. அப்போ அதிகமாக இந்தியாவுடைய மனித வளம் எதில் தான் இருக்குது, இளைஞர்களில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இளைஞர்கள் அதிகமாக இருந்தால் ஒர்க்கிங் பீப்புள், நமக்கு சார்ந்து இருக்கிறவங்க மக்கள், டிபெண்ட் பீப்புள் வந்து குறைவாங்க. இளைஞர்கள் அதிகமாக உழைப்பு தருவாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான பயிற்சி, திறமை, இந்த ரெண்டையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதுதான் பொருளாதார வளர்ச்சியில் நம்ம உச்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இதில் இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது சொல்கிறாங்க பாருங்கள், நாடு உச்ச வளர்ச்சி அடைகிறதுக்கு யார் தான்? மனித வளம், இந்த ஹியூமன் அப்படிங்கிற ரிசோர்ஸ் தான் முக்கியமானது. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் தான் நமக்கு நாடு உச்ச வளர்ச்சி பெரிய லெவலுக்கு பீக் போகணும் அப்படின்னா இதுதான் முக்கியமானது. அப்போ அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாடு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். இதில் நமக்கு 2011 8 நமக்கு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், மேற்காசிய நாடுகள், அதனுடைய மக்கள் தொகை அதாவது 18 மேற்காசிய நாடுகளுடைய மக்கள் தொகை எதுக்கு ஈக்குவலுங்க? இந்தியாவுடைய இளைஞர் மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 18 நாடுகளுடைய மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகை மட்டும் இருக்குது. அப்போ இளைஞர்கள் மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸு, ட்ரைனிங்கு இதை கொடுத்துட்டோம்னாலே அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே ஸ்ட்ரென்த்து. என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தவொடனே இப்போ தான் பாசிட்டிவ்னு சொன்னாங்க, மக்கள் தொகை பகுப்பு. அப்போ இளைஞர்கள், அதாவது பிரித்து பார்த்தோம்னா உழைக்கும் வர்க்கத்தினர், அடுத்து சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உழைக்கும் வர்க்கத்தினர் அதிகமாக இருந்தாங்க, அது பாசிட்டிவ். அதுவே நமக்கு அதில் என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதே இதுதான் லார்ஜ் பாப்புலேஷன். அங்கே வந்து நம்ம என்ன சொன்னாங்க, மக்கள் தொகை பகுப்பு, அதாவது அதை டிவைட் பண்ணி பார்க்குறோம், பிரித்து டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாப்புலேஷன் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமான இளைஞர்கள் இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், உற்பத்தி அதிகமாகும். இங்கே வந்து லார்ஜ் பாப்புலேஷன் வந்து ஒரு நெகட்டிவ். அது என்ன லார்ஜ் பாப்புலேஷன்? நம்ம இந்தியா வந்து சைனாவுக்கு அடுத்து 2வது பிளேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர் படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், சைனாவையும் முந்தி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்போம். அப்போ இந்தியா உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்குது. அப்போ இதுதான் என்னது, மக்கள் தொகை வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில் இது ஒரு தடையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ பெரிய இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு தடையாக இருக்குது. அப்போ அதிகமான தேவைகள் இருக்கும். அதிகமான தேவைகள் இருக்கும்போது நம்ம அதிகமான வளங்கள் வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்போ சடனாக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும்போது, இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே ஒரு உணவு பொருள் இருக்குன்னா, ஃபுட் ப்ராடக்ட் 5 பேர் தான் சாப்பிட்றதுன்னா 50 பேருக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த 5 பேர் சாப்பிட்றதுக்கும் 50 பேர் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதுதான் லார்ஜ் பாப்புலேஷனும் வந்து ஒரு தடையாக இருக்குது எக்கனாமிக் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படி நமக்கு 2025-26 படி நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம், உலக மக்கள் தொகையில் மொதல் இடத்துல இருக்கோம். சைனா வந்து 2வது பிளேஸில் இருப்பாங்க. ஓகே, அப்போ அதிகமான மக்கள் தொகையும் நமக்கு ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு எப்படி இருக்குன்னா, 1000 பேர் இருக்காங்கன்னா 1.7 ரேஷியோவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் எந்த நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷனுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அதிகமாக இருக்குது, இது அதுக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷன் என்ன இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2.5 கோடி கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இப்போதைக்கு 2.5 கோடி சொல்கிறேன். அப்போ அந்த ஆஸ்திரேலியாங்கிற நாட்டுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மட்டும் 1000 பேருங்கிறது 1.7 இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டுமே அந்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் தடையாக இருக்குது. 2வது ஏற்றத்தாழ்வுகளும் வறுமையும் சொல்கிறாங்க. அப்போ ஏற்றத்தாழ்வும் வறுமையும் நம்ம இன்இக்வாலிட்டியும் பாவர்ட்டியும், இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, இது என்னது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அது முதல்ல இருந்தே நமக்கு ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான வருமானம் வாங்குறவங்க கிட்ட தான் சொத்துக்கள் ஒரு 10% கிட்ட தான் அதிகமான சொத்துக்கள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்றத்தாழ்வு வறுமை நிலை அப்படிங்கிறது நீடிச்சது. அதுக்கு ஒரு சில சமுதாயத்தில் மீதி இருக்கிற அதிக அளவு மக்கள் தொகை எப்படி தான் இருக்காங்க, அந்த 10% கிட்ட சொத்துக்கள் அதிகமாகிட்டே இருக்குன்னா ரிமைனிங் இருக்கிற அத்தனை பேரும் என்ன தான் வறுமை நிலை அதிகரிச்சுட்டே போகுது. நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே தான் போகுது. இதை நமக்கு வழக்கமாக ஒரு கோட்ஸ் ஒன்று கேட்டிருந்திருப்போம், பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரர்களாக இருக்காங்க, ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அதே கோட்ஸ் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ ஏற்றத்தாழ்வு, அப்போ ஒரு பகுதியிலே ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா, இப்போ நம்ம படித்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஏரியாலேயே ஒரு பெரிய ஒரு கடை இருக்கும், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே சூப்பர் மார்க்கெட் இருக்கிற பக்கம்தான் அதுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்கும், குடிசைகளும் ஸ்லம் ஏரியாஸும் இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம மும்பை சைடு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான பணக்காரர்களும் பணக்கார உலகத்திலேயே மிக அதிகமாக பணக்காரர்களும் அங்கே தான் இருக்காங்க. நமக்கு ஸ்லம் ஏரியாஸ் அதிகமாக இருக்கிறதும் அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிட்ட மட்டுமே பணக்காரர்கள், அந்த 10%னால் அந்த பணக்காரர்கள் ஆகிட்டே இருக்காங்க. ஏழைகள் தொடர்ந்து ஏழைகள் ஆகிட்டே இருக்கிறாங்க. நான் இதில் கண்டென்ட்டை வந்து கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சோஷியல் இஷ்யூஸ் படிப்போம். நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். சோஷியல் இஷ்யூஸ் பிடிஎஃபாக போட்டேன், வந்து பாலிசி நோட்ஸு அதிலேருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். அது அப்போ படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக படிப்போம். ஓகேங்களா. இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் சென்சஸ் 2011 சென்சஸ், இன்னும் அடுத்த பாப்புலேஷன் வருது. அப்போ அதெல்லாம் நம்ம படிப்போம், இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இதில் நமக்கு இப்போதைக்கு ஸ்கூல் புக்கில் எக்கனாமிக் ஸ்கூல் புக்கு ஓரியன்டாக பார்க்குறதுனால ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்ப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னா இப்போ நம்ம பாப்புலேஷன் எடுக்க ஆரம்பித்தோன்னா பாப்புலேஷன் அது பாட்டுக்கு தனியாக அது ஒரு டைட்டிலாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்தளவு போவேன்னா மேக்ஸிமம் என்ன இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ நான் அந்தளவுக்கு முடிக்க பார்க்குறேன். இதுவே அதிகம்தான். அடுத்து என்ன இருக்குது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு. நம்ம எசென்சியல் கூட்ஸ் நமக்கு ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடுது, ரைஸ் ஆகுது. அப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆஃப் எசென்சியல் கூட்ஸ். அப்போ அதிகமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் அத்தியாவசிய பொருளோடைய ரேட் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நமக்கு அப்பப்போ கேள்விப்பட்டிருப்போம்ல, சூப்பர் ஸ்டார்ஸ் தக்காளி வெங்காயம் திடீர்னு என்ன ஆவாங்க, அதிகமான ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது என்ன ஆகிடும், அப்போ இந்த விலை உயர்வு யாரை பாதிக்கும், ஏழை மக்கள், அவங்களுடைய வாங்கும் சக்தியை வந்து குறைச்சிரும். அப்போ இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை தான் பாதிக்கும். அப்போவும் என்ன தான் இந்த விலை ஏற்றம் ப்ரைஸ் வந்து ரைஸாக வருது எசென்சியல் கூட்ஸோடது, அதையும் நம்மளை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ இதுவும் ஒரு பொருளாதார நெகட்டிவ் தான், இதுவும் நமக்கு வீக்னஸ் தான். உட்கட்டமைப்பு பலவீனம், இது அடிக்கடி கொஷின் ஏரியா. நம்மகிட்ட என்ன இருக்குது, வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவு பெருசாக இல்லை. அப்படிங்கிறப்ப அப்போ 10 வருஷத்தில், அதாவது கடந்த 10-20 ஆண்டுகள் 10-20 வருஷத்தில் என்ன ஆகுது, உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்குது. எலக்ட்ரிசிட்டியில், அதுக்கப்புறம் போக்குவரத்து, பண்ணங்கள் பாதுகாப்பு, அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆகலை. இது ஒரு பொருளாதார பலவீனம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திறனற்ற நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலையாக இருக்கும். இன்எபிலிட்டி டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா. இன்எபிலிட்டி டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா. அப்போ இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், மக்கள் தொகை அதிகரித்தா மட்டும் நம்ம பாசிட்டிவ்னு பார்த்தோம். அப்போ அது மட்டும் நமக்கு பாசிட்டிவ் கிடையாது. அவங்களுக்கு தேவையான உற்பத்திக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அப்போ பொருள் வந்து தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருந்துருக்கணும், வேலை வாய்ப்பையும் வந்து உருவாக்கி இருந்திருக்கணும். ஆனால் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரமாக இருக்குன்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஜாப்லெஸ் growth, வேலை வாய்ப்பு இல்லை தான், இருந்தாலும் என்ன இருந்திருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பு கொண்ட பொருளாதாரம் தான் நம்மளோடது. இன்னொன்று நம்ம அவுடேட்டடான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அவுடேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் பழைய டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால வேளாண்மையால் இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஆகட்டும், வழக்கொழிந்த தொழில்நுட்பங்கள். அப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு நம்ம அக்ரிகல்ச்சரை எடுத்துக்குவோம். அக்ரிகல்ச்சரில் நம்ம டிராக்டர்லேருந்து என்னென்னவோ இந்த மெஷினரிஸ் வந்துருச்சு. இருந்தாலும் என்னது நம்ம கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாஸில் இன்னும் அந்த மாடு வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, உழுதல் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் தான் அப்போ இன்னும் நம்ம அவுடேட்டடான ஒரு டெக்னாலஜியில் இருக்கிறதும் ஒரு பெரிய வீக்னஸ் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ சொன்னோம்ல பாப்புலேஷன் வந்து தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு, அதுக்குள்ளே பாருங்களேன், பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இங்கே தனியாகவே இருக்குது. அது சும்மா பேசிக்ஸ் 2011 சென்சஸில் நம்ம பாப்புலேஷன் படிக்கும்போது டெப்த்தாக பார்த்துக்கலாம். எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், எந்த யூனியன் டெரிட்டரி அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், இது எல்லாமே டெப்த்தாக பார்த்துக்கலாம். இங்கே வந்து
அதோடைய டெஃபினேஷன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸ்கூல் புக்ஸு முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம டெப்த்தாக பார்க்குறது தனியாக பார்த்துக்குவோம். இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை போக்குகள் அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம மக்கள் தொகையோட அளவு என்ன, பாப்புலேஷன் வந்து என்ன, இப்போ இதில் மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அதோடைய வளர்ச்சி வீதம் க்ரோத் ரேட் வந்து என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் பர்த் அண்ட் டெத் ரேட் வந்து என்னவாக இருக்குது, மக்கள் தொகையோட டென்சிட்டி அடர்த்தி என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இது செக்ஸ் ரேட் வந்து என்னவாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டென்சிட்டி, இது பர்த் அண்ட் டெத் ரேட்டு, இது க்ரோத் ரேட்டு, இது பாப்புலேஷனும், அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லிட்ரேசி ரேட் என்ன இருக்குது. அப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம படிக்கணும். அப்போ 7 டேட்டா. அப்போ மக்கள் தொகையை பற்றி படிக்கிறோன்னா இந்த 7 வந்து பேசிக்ஸ். அப்போ இதை தெரிஞ்சுக்கணும், இந்த 7 தெரிஞ்சுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அப்போ பாருங்கள் 1901 23 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ 23.84 கோடி. ஓகே, நம்ம பாரதியார்லாம் பாடி இருந்திருப்பார்ல 30 கோடி முகமுடையாள். அப்போ அவர் பீரியடில் அந்த 27 crores வந்து இருந்திருக்கு. நமக்கு அந்தளவு தேவையில்லை. இதில் நம்ம 1971 பாப்புலேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாலிட்டியில் அதிகமாக படிச்சுருந்துருப்போம். நம்மளுடைய எம்பிஸ் எம்எல்ஏஸோடைய கவுண்டெல்லாம் இந்த டேட்டா படி தானுங்க 54 கோடி. ஓகேவா? 1971 பாப்புலேஷனை பேஸாக வச்சு தான் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எது எது முக்கியம் அப்படின்னா, முக்கியமானது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. எது நமக்கு 1901 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பப்போ குறைஞ்சது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 1951 முக்கியம். 19 இதில் பாருங்கள், 19 இதில் ஒரே ஒரு டைமு நெகட்டிவாக போயிருந்திருக்கும் 0.03. அப்போ இதில் 25% 0.93 1921. அதுக்கப்புறம் 1951 31 இருந்தது. அப்போ நமக்கு அதாவது க்ரோத் ரேட் பாருங்கள் 1.33 இருந்திருக்கு. பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஆவரேஜ் 1.33 இருந்தது, சடனாக குறைஞ்சிருச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான இயர். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1961 பாருங்கள் 1.96 அப்படியே வந்து சடனாக 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டெல்லாம் தேவையில்லைங்க, சும்மா வந்து 0.03 நெகட்டிவாக போயிருந்துருக்கு. இங்கே 1.33 வந்து இருந்து 1.25 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1961 திடீர்னு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1971 நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ 2000 நமக்கு 1 ஏன்னா இருக்குது 102. அப்போ 100 கோடியை வந்து ரீச் பண்ணிட்டோம். 1.97 இதில் இருக்கும். அதே 2011 121 கோடி 1.66 1.67 அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. இப்போ இது 1. அதை பார்த்தோம்ல நமக்கு 1.7 அதுதான் இது. அப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான டேட்டா இப்படி இருக்குது. மக்கள் தொகையுடைய விகிதம் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100 வருஷத்தில் கடந்த 100 வருஷத்தில் 4 மடங்கு மக்கள் தொகை. அப்போ இங்கே 23 கோடியாக இருந்தது, இங்கே என்ன இருக்குதுங்க, இங்கே 100 கோடியாக மாறி இருக்குது. இப்போ 120 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புவிப்பரப்பில் ஆனால் நம்மளுடைய ஜாகிரபிக்கல் ஏரியா எவ்வளோ தான் இருக்குது, 2.4% தான் இருக்குது. அப்போ 2.4%. அதே இன்கமில் பார்த்தோன்னா அதில் பாதி 1.2% தான் இருக்குது. அதே நீரில் வாட்டர் ரிசோர்ஸு 3% தான் இருக்கும். மக்கள் தொகையில் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ உலக மக்கள் தொகை 100 கோடி மொத்தம், அதாவது 100%ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 100%ல் 17.5% நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, உலக மக்கள் தொகையில் ஒரு 6 பேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தர் இந்தியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகையும் மகாராஷ்டிரா இந்த மக்கள் தொகை, யூபியும் மகாராஷ்டிரா, உப்மா, இந்த உப்மா அந்த ஸ்டேட்டோடைய நம்ம நேஷ்னல் ஃபுட்டு மாதிரியா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபுட்டாக. இதில் என்னென்னா என் நேஷ்னல் ஃபுட்டுன்னு சும்மா சொன்னாங்க, ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்போ உப்மா வந்து அந்த ஸ்டேட். இதோடைய பாப்புலேஷன் என்ன இருக்குது, உலக மக்கள் தொகையில் 3வது பிளேஸில் ஒரு கண்ட்ரி இருக்கும். எந்த கண்ட்ரி அப்படின்னா யுஎஸ்ஏ. அந்த ஒரு 30 crore வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 30 crore இருக்குன்னா
அந்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலான பாப்புலேஷன் இந்த 2 ஸ்டேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட வச்சுருக்கு. ஓகேவா? அப்போ அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். அப்போ அங்கே என்ன படித்தோம்? இதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிசன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது 1000 மக்கள் தொகை, அது என்னது? மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குன்னா, மக்கள் தொகை அதிகரிப்பு 1000 பேர்த்துக்கு 1.7 இன்க்ரீஸ் ஆனது ஆஸ்திரேலியாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இதில் 2 ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, யூபியும் மகாராஷ்டிரா, உப்மா ஸ்டேட்ஸு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? யுஎஸ்ஏ போனாலும் அதே உப்மா தானா? அப்போ அங்கே வந்து யுஎஸ்ஏக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தோம்ல 21 திடீர்னு சடனாக மைனஸில் போச்சு, அதுக்கப்புறம் 51 ரெடியூஸ் ஆச்சு, திடீர்னு 1961 டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆச்சு. அதெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிற டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த பீரியடில் நம்ம மருத்துவ வசதிகள் வந்து அந்தளவு பெருசாக இல்லாதப்ப காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி கொள்ளை நோய்கள், நமக்கு பேண்டமிக் டிசீசஸ் இந்த மாதிரிலாம் வந்து 1911 to 1921 இந்த 20 வருஷத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? மக்கள் தொகை எதிர்மறையாக நெகட்டிவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம 1921 முக்கியமான இயர். அதை என்ன சொல்கிறாங்க? கிரேட் டிவைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் ஆஃப் கிரேட் டிவைட். ஓகேவா? இயர் ஆஃப் கிரேட் டிவைடு. அதுவே 1951 அந்த பேசிஸில் 1.33 அங்கே படித்ததே தான் 1.25 குறைஞ்சிது. இப்போ இந்த பீரியட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். ஏன்னா ஓரளவு கொஞ்சம் மட்டும் குறைச்சிருக்கு. கிரேட் டிவைட் அளவுக்கு நெகட்டிவாக போகலை, இது வந்து ஸ்மால் டிவைடு தான். ஓகே, அப்போ ஸ்மால் டிவைட். அதே மாதிரி 1961 இந்த ரேஞ்சில் என்னாச்சு? மக்கள் தொகை 1.96 ஆமாச்சு. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2% கிட்ட. அதாவது எவ்வளோ இருந்துச்சு? 1.25 1.96 மாறியிருக்கு. அப்போ 1.25 இருந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 1.96 மாறிடுச்சு. இதை என்ன சொல்கிறாங்க? அப்போ சடனாக இன்க்ரீஸ் ஆனதுனால இதுக்கு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுனா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இது 2001 என்னாச்சு? 1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட நம்ம 100 கோடியை வந்து கடந்துட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அங்கே பார்த்தோம்ல டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மக்கள் தொகை அதை என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகை ஈவுத்தொகைன்னு சொல்லுவாங்க. அதிகமான இளைஞர்கள் இருந்தாங்கன்னா தேவைகள் அதிகமாகி நம்ம அதிக அளவு உற்பத்தி இருந்து பொருளாதாரம் வந்து நாட்டுடைய பொருளாதாரம் அதிகமாக உருவாகும். அதுதான் நடந்துச்சு. அப்போ இளைஞர்களுடைய மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவு இருந்துச்சு அப்படின்னு எப்போ? அதுதான் மக்கள் தொகை மாறுதல்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமான மக்கள் தொகை இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது நமக்கு 2011 சென்சஸில் தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம டெமோக்ராட்டிக் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம், மக்கள் தொகை போக்குகள் அப்படின்னு பார்த்தோம். டெமோக்ராஃபிக் ட்ரெண்டு. ஓகேங்களா? அதில் என்ன பார்த்தோம்? மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது பர்சன்டேஜ் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ரெண்டாவது என்ன அப்படின்னா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், அதாவது பர்த் ரேட். அப்போ ஒரு 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தைங்க வந்து பிறக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 1000க்கு 21 குழந்தைங்க வந்து பிறக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷம் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக அந்த 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்குது? 21 குழந்தைங்க பிறக்குது. அதுதான் வந்து பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம்னா அதே தான், 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிற கணக்கு. அப்போ இது ஒரு 7ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பாருங்கள், அப்படியே 7உடைய மல்டிபிள்ஸாக இருக்குது. நம்ம இறக்கிறத விட பிறக்கிறது எத்தனை? ஒரு 3 மடங்காக வந்து அதிகமாக பறக்கிறாங்க. அப்போ நமக்கு எப்படி வந்து இருக்குது அப்படின்னா, நமக்கு இந்த 2011 சென்சஸ் ரீசன்ட் டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. 2011 இந்த இப்போ சொன்னதான் 21.8, நமக்கு 21 இருக்குது. அப்படியே இறப்பு பாருங்கள், டெத் ரேட்டு 7. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிறக்கிறது இறக்கிறது வந்து 7னா பிறக்கிறது அதை விட 3 மடங்காக வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? காரணம் என்ன காரணம்? அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அப்போ இருந்த
மருத்துவ வசதிகள், வேக்சினேஷன், இப்போ நிறைய தடுப்பூசி வேக்சின்லாம் வந்துடுச்சு. அப்போதைக்கு நமக்கு மருத்துவ வசதிகள் அதெல்லாம் ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஆனால் மருத்துவ வசதிகள்னு இருக்குல்ல, அப்போதைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுக்கான காரணமே இந்த மாதிரி குழந்தைங்க அதிகமாக இறக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மருத்துவ வசதிகள் இப்போதைக்கு மேம்பட்டிருக்கு, நமக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. சேஃபாக வந்து பர்த் நடக்குது, டெத்து நடக்கிறதும் குறைஞ்சிருச்சு. நம்ம நோய்களையும் வந்து நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்ன இருக்குது, அப்போ நமக்கு பிறப்பும் வந்து என்ன இருக்குது, பாதுகாப்பான பிறப்பாகவும் மாறிடுச்சு. இறப்பு வந்து தள்ளி போகிறதும் வந்து நடக்குது. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 7 டெத்து அப்படின்னா 21 பர்த் இருக்குது. காரணம் ஒரே வார்த்தையில் முடிச்சோன்னா நம்மளுடைய மருத்துவ சுகாதார வசதிகள் மேம்பட்டது தான் அந்த இறப்பு விகிதம் குறைஞ்சதற்கான முக்கியமான ஒரு ரீசன். ஓகேவா, சுகாதார வசதி. சரி, இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, அதே டேட்டா தான் திரும்ப கொடுத்துருக்காங்க, 7%. நம்ம திரும்ப இப்போ ரீசன்ட் டேட்டா மட்டும் படித்தா போதும். இதில் யாருங்க, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது என்ன ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆர்ஜி சிசிஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸு 1961 நியூ டெல்லியில் இருக்கும். ஓகே, நியூ டெல்லியில் இருக்கும். இவங்க தான் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய தலைமையான அமைப்பு இவங்க தான். இதே மாதிரி அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீமரு அப்படின்னு சொல்லுவாங்க. பீமரு ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு பீனா பீகார் வரும், எம்ஏனா எம்பி, இங்கே வந்து மகாராஷ்டிரா வராது, மத்திய பிரதேஷ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பீமரு மத்திய பிரதேஷ். ஆர் வந்து ராஜஸ்தான். அதே வந்து யூ வந்து யூபி. அப்போ இதுதான் பீமரு ஸ்டேட்ஸ். இது யாருன்னா ஆஷிஷ் போஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகே, ஆஷிஷ் போஸ், தமிழில் வந்து ஆஷிஷ். அவர் தான் வந்து இந்த வேர்டு வந்து இந்த பீமரு ஸ்டேட் அப்படிங்கிறத காயின் பண்ணார். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீமரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1980s, எக்ஸாக்டாக கிடையாது, 80ஸ்ன்னு தான் சொல்கிறேன், 80களில் உருவாக்கப்பட்ட ஒரு அந்த வேர்ட் தான் இது பீமரு ஸ்டேட் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் யார் எடுப்பா, அந்த பிறப்பு இறப்பு விகிதம்லாம் சொல்கிறாங்கள்ல, பிறப்பு இறப்பு விகிதம்லாம் அதுக்கு பேர் என்னென்னா ஆய்வு செய்யக்கூடிய முறை. பிறப்பு இறப்பு விகிதங்களை யார் ஆய்வு செய்வேன்னா எஸ்ஆர்எஸ் அப்படின்னா சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எஸ்ஆர்எஸ் 1960ஸ்லேருந்து 60களிலேருந்து ஒரு 64 to 65 பீரியட்லேருந்துன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான கொஷின் என்னென்னா, இந்த எஸ்ஆர்எஸ் பதிவு செய்கிறதுக்கு என்ன விதி இருக்குது, நமக்கு ஆக்ட் என்ன ஆக்ட், எந்த வருஷம் இந்த பிறப்பு இறப்பு விகிதம், பிறப்பு இறப்பு பதிவு சட்டம்னு சொல்லுவாங்க, அது எந்த சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு, அதோடைய திருத்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். சரி, இந்த பேரால் நம்ம சொன்னதே தான். அதிகமான பிறப்பு விகிதம் அப்போ என்ன இருந்திருக்குங்க, கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதமும் அதிகமான பிறப்பு விகிதம் யூபி. அப்போ கேரளா வந்து குறைவான பிறப்பு விகிதம். ஓகே, இது கடைசியாக வந்து யூபி வந்து அதிகமான பிறப்பு விகிதம் இருக்குது. அதே மாதிரி இறப்பு விகிதத்தில் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து மிக குறைந்த இறப்பு விகிதமும் அதிகமான இறப்பு விகிதம் என்னவாக இருக்குது, ஒரிஷாவில் இருக்குது. ஓகே, நம்ம ஒரிஷாவில் தானே வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்படுற ஒரு பகுதி. அப்போ அதிகமாக வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்காலில் தான் நமக்கு அங்கேருந்து தொடங்குது அப்படின்னா அங்கே கம்மியாக தான் இறப்பு நடக்குது. அப்போ வெஸ்ட் பெங்காலில் குறைவாக தான் இருக்குது. இங்கே என்ன ஆகுது, நமக்கு ஒடிஷாவில் வந்து அதிகமாக வந்து மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சவுத் வெஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாமா, சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கேருந்து தொடங்கிறதுனால கம்மியாக இருக்குது, அங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. யூபி நமக்கு நார்மலாகவே எடுத்துடலாம்ல, யூபி வந்து அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க, யூபி தான் அப்பில் இருக்குது. இங்கே ஒடிஷா என்ன ஆகிடுது, அவங்களே அந்த ஒடிஷான்னு அவங்க இறந்துடுறாங்கங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து கம்மியாக இருக்குது, குறைந்த இறப்பு விகிதம், ஒடிஷா வந்து அதிகமான இறப்பு விகிதம். இந்த 10 வருஷத்தில் பார்க்கும்போது மக்கள் தொகை பிறப்பு
கடந்த 10 வருஷத்தை மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளுக்கு பீகார் வந்து அதிகமான மக்கள் தொகையை பெருக்கமும், கேரளா வந்து மக்கள் தொகை வந்து குறைந்த பிறப்பு விகிதத்து இருக்குது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பீமாரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். பிஐ நமக்கு பீகார் இப்போ தான் பார்த்தோம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலங்கள். ஓகே, அதுதான் பீமாரோ ஸ்டேட்ஸ். இது பார்த்தாச்சு. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு தனியாக இருக்குது. நம்ம குறிப்பிட்ட நிலப்பரப்புடைய மொத்த மக்கள் தொகை, அந்த பகுதியோடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது. எப்போவுமே நிலத்துக்கு மேலே தான் என்ன பண்ணுறோம், மக்கள் இருக்கும். அப்போ அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. கீழே எப்போவுமே லேண்ட் ஏரியா தான் மென்ஷன் பண்ணணும், மேலே வந்து பாப்புலேஷன் எடுத்துக்கணும். அப்போ ஒரு சதுர கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு மக்களுடைய எண்ணிக்கை. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரூமில் 10 பேர் இருக்கிறதுக்கும், அதே ஒரு சின்ன ரூமில் 10 பேர் அடைஞ்சிருக்காங்க, அதுக்கும் ஒரு பெரிய ரூம், பெரிய ஒரு ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்போ அதில் நிறையா ஸ்பேசியஸ் இருக்கும். அப்போ ஒரு சின்ன ரூமில் 10 பேர் அடைச்சி வச்சுருக்கிறதுக்கும், பெரிய ஒரு ஹாலில் 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் ஹை டென்சிட்டி. அதிகமான அடர்த்தி எதில் இருக்குது, அந்த 10 பேர் இருந்து. இது லோ டென்சிட்டியும் வருவாங்க. அப்போ குறைவான அடர்த்தி தான் இருக்குது. அப்போ இதுதான் வித்தியாசம். அப்போ அந்த நிலப்பரப்புக்கும் மனிதனுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ இருக்குது, விகிதம். அப்போ அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ 2011 எவ்வளோ இருக்குன்னா 382. அதே தமிழ்நாட்டில் ஈஸி 555. ஓகே, 555 இருக்கும். அப்போ அதுதான் கீழே கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா 2011 சென்சஸ் 382 இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதிகமான அடர்த்தி டென்சிட்டி எங்கே இருக்குது, பீகார் 1102 சம்திங் இருக்கும், 1100க்கு மேலே இருக்கும். அப்போ பீகாரில் அதிகமாக 1102 இருக்குது அப்படின்னா, அடுத்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதுவே வந்து குறைவான அடர்த்தி கொண்டது சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர். அருணாச்சல பிரதேஷ் வந்து குறைவான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறாங்க. அப்போ அதிக அடர்த்தி பீகாரில் இருக்குன்னா, குறைவான அடர்த்தி வந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். அதே 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண்ணுடைய பாலின விகிதம் அளவிட்டு அதனுடைய சமநிலையை வந்து சுட்டி காட்டுறாங்க. இப்போ 2011 எவ்வளோ இருக்குது, 940 கிட்ட இருக்குது, 940. அதே தமிழ்நாட்டில் 996 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ இந்தியாவில் 2011 சென்சஸ் படி நமக்கு 940 வந்து இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் 996 கிட்ட இருக்காங்க. அப்போ அதுபடி 2011 சென்சஸ் படி ஹரியானாவில் ரொம்ப கம்மி. இப்போ அதனால தான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஏன் வந்து ஹரியானாவில் தொடங்குறாங்க, பானிபட்டில் தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம முக்கியமான எது, பீமா சஹி யோஜனா, எல்ஐசி ஏஜென்ட்ஸாக மாற்றுறது. ஓகே, பீமா சஹி யோஜனா. அதை விட இம்பார்ட்டண்ட்டானது இது வச்சுக்கலாம், BBP, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ். 2015 ஜனவரி 22 அப்போ தொடங்கியிருப்பாங்க. ஹரியானா பானிபட் தான். அதே மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ரித்தி யோஜனா, ஓகே, SSY, இந்த திட்டம் இதெல்லாம் அந்த பெண்கள் ரிலேட்டடானதெல்லாம் ஹரியானாவில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. மஹிளா வாலண்டியர், இதுவும் வந்து ஹரியானா தான். அப்போ பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் அங்கே தொடங்கிறதுக்கான காரணம் பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ அதிகமாக எங்கே இருக்குது, கேரளாவில் தான். அப்போ அதிகமாக வந்து பெண்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதிகமாக இருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, 1000க்கு 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 1084 பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஹரியானாவில் 877 தான் வந்து ஹரியானாவில் இருக்காங்க. அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பிறப்பு அப்போ எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஓகே, அப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். இப்போ என்ன ஆகிட்டே இருக்குது, நம்ம HDAலாம் படிச்சுருந்துருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து HDAலாம் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 72 இயர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆனதாலாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுருந்துருப்போம். இப்போ 2025-26 படி HDAயில் 72 இயர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வாழ்நாள் வந்து அப்போ இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் குறைவாகவும்,
இறப்பு விகிதம் குறைவாக இருக்குமா அது அப்படியே ஆப்போசிட்டாக தானே இருக்கும். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ 2011 சென்சஸில் ஆண்கள் வந்து 62.5%, அதாவது 62 வருஷம் இருக்காங்கன்னா பெண்கள் 64 வருஷம். அப்போ அதில் என்ன இருக்குது, அதிகமாக இருக்காங்க. அப்போ பெண்கள் தான் வந்து அதிக நாள் வாழ்கிற மாதிரி. அப்போல்லாம் நமக்கு 2000 அந்த ரேஞ்சில் பாருங்கள் 32, 31 ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. நமக்கு அந்தளவு டெப்த்தாலாம் தேவையில்லை. இப்போ 1901 பாருங்கள் 23 இயர்ஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2011 ஆவரேஜாக இதுக்கு ஆவரேஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ, 63 வருஷம். இப்போ இந்த 63 தான் எவ்வளோ ஆயிருக்கு, இப்போ ஹெச்டிஐயில் 72. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட வந்து கூடியிருக்கு வாழ்நாள் எதிர்பார்ப்பு. என்ன காரணம், அப்போ ஒரு காலத்தில் மருத்துவ வசதிகள் இல்லாதனால மக்கள் வந்து அந்த வயசுலேயே, அப்போ 32, 30, 40 அந்த ரேஞ்சிலே வந்து இறக்குறாங்க. அப்படின்னா இப்போ நிறையா தடுப்பூசிகள் வந்துடுச்சு. அப்போ அதனால் ஆவரேஜாக ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறாங்க. 2011 சென்சஸ் படி 63 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகேவா. இப்போ 72 வருஷமாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அதுவே வந்து லிட்ரேசி ரேட் எழுத்தறிவு விகிதம்னு என்ன. அப்போ எழுத்தறிவுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 7 வயசு. அப்போ 7 வயசு ஒருத்தருக்கு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மொழி, அது பேசிக்கான நாலேஜ், எண்ணறிவு, இந்த படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை எழுத தெரிகிறது தான் நமக்கு எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை நம்ம 1951 பார்க்கும்போது ஆண்கள் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர், அதாவது பெண்கள் வந்து 12 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க. இப்போ நம்ம என்னது ஸ்கூல் எஜுகேஷன் தான் படிக்கணும், முறை சார்ந்த ஃபார்மல் எஜுகேஷன் தான் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது எழுத்தறிவுங்கிறது. அப்போ நமக்கு முறைசாரா கல்வி கூட இருக்குது. அப்போ முறைசாரா கல்வி அடல்ட் எஜுகேஷன் இருக்குது இல்லைங்க, அடல்ட் எஜுகேஷன் அதுக்கான ஒரு ஸ்கீம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குல்ல, உல்லாஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 2027 வரைக்கும் 5 வருஷத்துக்கு, அதாவது 15+ ஏஜ் இருக்கவங்களுக்கான வயது வந்தோர் கல்வி. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ 4ல் ஒருத்தர் 12ல் ஒருத்தர் நமக்கு இந்தளவு தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக என்ன டேட்டா இருக்குது, அப்போ 2011 82% வந்து ஆண்கள் படிச்சிருக்காங்கன்னா பெண்கள் எவ்வளோங்க, 65%. ஆவரேஜாக பார்க்கும்போது 74.04. இப்போ இந்தியாவோடது ரீசெண்ட் கரண்ட் அஃபேர் 2025-26 80.9% கிட்ட ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ 2011 சென்சஸ் படி 74. இது எக்ஸாக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 7 நாளும் நமக்கு படிக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 74.04. பெண்கள், அது ஆண்கள் 82னா பெண்கள் 65. எக்ஸாக்டாக நம்ம அப்படியே இந்த ஆண்கள் பெண்கள்லாம் ஓரளவு ஞாபகம் இல்லைனாலும் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு 16% கிட்ட. அப்போ தமிழ்நாடோடது ஒரு 13% கிட்ட லிட்ரேசி ரேட் வந்து கேப் வந்து இருக்கும். ஓகே, லிட்ரேசி ரேட்டோடைய கேப்பு இங்கே 16% கிட்ட இருக்குது, அங்கே வந்து ஒரு 13%. இதை வச்சு ஓரளவு மேட்ச் பண்ணி எடுத்துடணும். இப்போ அதிகமாக நமக்கு கேரளா 94% வந்து இருக்காங்க அப்படின்னா நமக்கு மிசோரம் இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. குறைவான இது வந்து மாறும், 80.09 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2011 பீகாருடைய இதுதான் குறைவான எழுத்தறிவு விகிதம். இப்போ நமக்கு பீகாருடைய எழுத்தறிவு குறைவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது கேரளா, கடைசியாக இருக்கிறது பீகார். இந்தியாவோடது இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 80.9 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்போ ஒரு நாட்டில் இயற்கையாக பெறக்கூடியது, நம்ம இயற்கை தந்த அத்தனையும், மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், கனிம வளங்கள், மினரல்ஸாக இருக்கட்டும், இது அத்தனையும் இயற்கை வளங்கள் தான். அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அதிகமான இயற்கை வளங்களை கொண்ட இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கான்ட்ரவர்சியாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இயற்கை வளங்களையே நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அடுத்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நம்ம என்னது, நமக்கு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் திரும்ப உருவாக்கக்கூடியது, காடு, வனவிலங்குகள், காற்று, உயிரின தொகுதி, காற்றாலை, இது எல்லாமே.
அதே நான் ரெனியூவபிளில் பாருங்கள், இது முக்கியமானது படிம எரிபொருட்கள், ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதுக்கப்புறம் நிலக்கரி, பெட்ரோலியம், மினரல்ஸ், இதெல்லாம் வந்து என்னது நமக்கு ஒரு டைம் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா திரும்ப அது உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். அதனால் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னு வச்சுருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காடுகள் இருக்குன்னா 2023 படி இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஏரியா எவ்வளோங்க? 21.76 இந்த பர்சன்டேஜ் கிட்ட தான் காடுகள். நமக்கு ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் பாலிசி 1988 ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபாரஸ்ட் பாலிசி 1988. இதில் 1/3 வந்து ஒரு கண்ட்ரியில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு 21 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் 23.98%லேருந்து 33% வந்து உயர்த்துறதுக்காக நமக்கு க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருந்திருப்போம்ல. க்ரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு இயக்கம், செப்டம்பர் 24 க்ரீன் தமிழ்நாடு டே கூட அந்த ரேஞ்ச் தான். செப்டம்பர் 24, 2022 உருவாக்கி இருந்திருப்போம். க்ரீன் கிளைமேட் கம்பெனி, நமக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இந்த ரிலேட்டடாகவே இருக்குது. ஈரநிலங்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாட்டில் நமக்கு ஜூன் 5, 2023 வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மிஷன், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை மட்டும் என்ன இருக்குதுன்னு படிச்சுட்டு போயிடும். ஃபஸ்ட் எடுத்தவொடனே மண் வளம், சாயில் ரிசோர்ஸஸ். அப்போ சாயில் ரிசோர்ஸஸ் நம்ம இந்தியாவுடைய பரப்பளவு 32 லட்சத்துக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னா அதில் உலகளவில் நம்ம 7வது பிளேஸ். உலகளவில் 7வது பிளேஸ்னால் ஆர்சி யூசி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, அடுத்து கனடா, அடுத்து யூஎஸ்ஏ, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா. நம்ம 7வது பிளேஸ் வருவோம். அப்போ 7வது பிளேஸில் இருக்கும். அதே உலக நிலப்பரப்பில் 2.42%. இது முன்னாடியே பார்த்தோம். வருமானத்தில் 1.2% வந்து வருமானத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலுமே நிலப்பரப்புக்கும் மனிதனுக்கும் சரிசமமாக இல்லை. அப்போ அந்த 2.4%க்குள்ளே தான் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க? 17.5% கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்போ நம்மளதில் அதுலேயும் விவசாயத்துடைய புள்ளிவிவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அதிகமான விவசாய பரப்பில் வேளாண்மை செய்கிறவங்க நம்ம ரொம்ப கம்மியாக, அதாவது 10 ஹெக்டர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாகவும், 1 ஹெக்டர் இருக்கிறவங்க தான் வந்து அதிகமான எண்ணிக்கை. இது முக்கியமானது ஃப்ராக்மெண்டேஷன், நிலம் துண்டாடல் தான் நமக்கு முக்கியமான ஒரு காரணம். அதாவது இப்போ ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 2 பசங்க இருக்காங்கன்னா 2.5 ஏக்கராக வந்து பிரியும். அதே மாதிரி இன்னும் அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அதையும் ஒவ்வொன்றா திரும்ப ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த நிலத்துடைய பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ முக்கியமானது மண் வளத்தில் பார்க்குறது எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனை நிலம் துண்டாடப்படுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தோம்ல, இவ்வளோவும் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் யார் சர்வே எடுப்பான்? இந்தியாவுடைய மினரல்ஸ் வந்து யார் சர்வே எடுப்பான்? மினரல்ஸ் வந்து யார் சர்வே எடுப்பாங்கன்னா ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கொல்கத்தாவில் இருக்கும். அப்போ இவங்க தான் மினரல், நம்ம இந்தியாவுடைய கனிம வளங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. இதெல்லாம் இயற்கை வளங்கள்னு சொன்னோம். அதுக்கு பேர் என்னென்னா எம்என்ஆர்இன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. அதுவும் இங்கே தான் நியூ டெல்லியில் தான் இருக்கும். டெல்லி அதனுடைய தலைமையகம். நம்ம ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லாம் கொடுக்கறது இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது என்னென்னா இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 1987 வந்து 2 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்தியாவுடைய காடுகள் பற்றி, அதனுடைய வளம், அதை பற்றின அறிக்கை வந்து இவங்களாம் தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அப்போ ஃபாரஸ்ட் ஏரியா வந்து சொல்லியாச்சு. நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 33% நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி இருக்கணும். அடுத்து மண் வளமில் இதுதான் சொல்லியிருக்காங்க. வனவளம் மோஸ்ட்லி நம்ம அங்கேயே பார்த்தாச்சு. இது பழைய டேட்டா கொடுத்துருக்குறாங்க. 21% இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது பழைய டேட்டா. ஓகே,
நம்ம கரண்ட் அப்டேட் என்னவோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இரும்பு தாது வளம், அப்போ அயன் ஓர். இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமடைட் இரும்பு தாது, மேக்னடைட் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக இங்கே நம்ம சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, நம்ம அந்த சோட்டா நாக்பூர் ஸ்டேட் சொல்லுவாங்கள்ல, நம்ம கனிம தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. நம்ம மேக்னடைட் அதிகமாக இருக்கிறது கர்நாடகா. ஓகே, அப்போ மேக்னடைட் அது கர்நாடகாவில் மேற்கு கடற்கரை வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும் பூமிக்கடியில் அதிகமாக கனிமங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதில் நிலக்கரி தான் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, நம்ம வந்து 3rd பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எங்கே தான், நம்ம அப்படியே நார்த் ஈஸ்ட்டு சைடு, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிஷா, நமக்கு இந்தளவு இவ்வளோ ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அதிகமாக இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், வங்காளம், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள்லேருந்து அதிகளவு நிலக்கரி கிடைக்குது அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது பேசிக். என்ன இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு இது, லாஸ்ட் இது, அதை மட்டும் ஸ்டாட்டிக் டேட்டாவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலுமினியத்தோடைய தாது, ஆளுன்னு இருக்கா, இங்கே பார்க்குறதுன்னு இருக்கா, அப்போ ஆளை பார்க்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்சைடு தான் வந்து அலுமினியம், அதுக்கான ஒரு ஓர். அப்போ அதில் எங்கேருந்து இருக்குது, நம்ம ஒடிஷா இந்த பகுதியில் தான் வந்து நமக்கு அலுமினியம் பாக்சைடு அந்த தாதுக்கள் வந்து அதிகமாக கிடைக்கிது. ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் அந்த பகுதியில் தான் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அலுமினியம்லாம் தெரியுள்ள, சமையல் பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் நமக்கு மின்சார கம்பிகளில் இந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துல பயன்படுத்துகிறது தான் அலுமினியம். பாக்சைட் அது வந்து மைக்கா என்னது, ஒரு ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது, வெப்பத்தையும் தடுக்கும், மின் கடத்தாத ஒரு பொருள். அப்போ நம்ம வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு கனிமம் அறுதிர் கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மின் கடத்தாத ஒரு 60% கிட்ட மைக்கா இங்கே தான் உற்பத்தி செஞ்சு முதல் இடத்துல நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுவும் அந்த சைடு தான். ஓகே, ஆந்திரா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி தான். இது இந்தளவு தேவையில்லை. அப்போ அதிகமாக கிடைக்குது. அதிகமாக இதில் தான் மின்கருவிகளில் மின் தடுப்பான, இப்போ நம்ம அயன் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் மைக்காலாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே மைக்கா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் ஜென்ரலாக இது இருக்குது அப்படிங்கிறது இது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அளவுக்குலாம் தேவையில்லை. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதானே கரண்ட்டு பெரிய ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது. இதுதான் அஸ்ஸாமோடைய, இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத், வெஸ்ட்டு சைடு, ஈஸ்ட்டு சைடு, 2 சைடுமே. அதில் முக்கியமானது பழசு எதுங்க, டிக்பாய் வந்து பழசு. அப்படியே ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு பிளேஸாக சொல்லியிருக்காங்க. திக்பாய், பாடர்பூர் இந்த அளவுக்கு தேவையில்லை, டிக்பாய் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம காம்பே வளைகுடா இந்த சைடு, கல்ஃப் ஆஃப் காம்பே, அங்கலேஷ்வர் இதெல்லாம் வந்து வெஸ்ட்டு சைடு வரக்கூடியது. கலையில் குஜராத்தோடைய பகுதிகளையும் எண்ணெய் வயல்கள் வந்து நிறையா கிடைக்கிது. ஓகே, அப்போ இதில் தான் நம்ம என்னது, அந்த க்ரூட் ஆயில் இருந்தால் நம்ம இன்றைக்கி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ் வந்து இதில் தான் எடுக்கிறாங்க. நம்ம பெட்ரோல், டீசல், பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவாங்க. பின்ன காய்ச்சி வடித்தல் அந்த மாதிரி முறையில் ஒவ்வொரு பொருட்களாக வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கம். இந்தியாவில் கம்மியான அளவு தான் தங்கம் இருக்குது. 3 சுரங்க பகுதிகளும் எங்கெங்கே அப்படின்னா கோலார், நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு படிச்சுருந்துருப்போம். கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி கர்நாடகாவுடைய கேஜிஎஃப். அதுக்கப்புறம் ஹட்டி, இது கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்கவயல் சுரங்கத்துலேயும், ராய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி தங்கவேல், இது 2மே வந்து கர்நாடகா. ஆந்திராவில் எங்கே, அனந்தபூர் ஆந்திரா, அங்கே வந்து ராம்கிரி. அப்போ நம்ம இங்கே கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி தெரியும், ஹட்டி. அப்போ அங்கே தான் வந்து கோலாரில் தான் தங்க கட்டி ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்க கட்டி இருக்குது. ஆந்திராவில் இங்கே அனந்தபூரில் ராம்கிரி. ஓகே, நம்ம அங்கே தானே கோவில் இருக்குது, அப்போ ராமர் அப்போ இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஷார்ட்கட்டோ இந்த மாதிரி போட்டு வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும். அப்போ ஆந்திராவில் அனந்தபூர் ராம்கிரி தங்க வயல் இருக்குது, இங்கே ஓரளவு தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து டைமண்ட், UNECE அப்படின்னு சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். அப்போ அவங்களுடைய அறிக்கைப்படி 4582,000 கேரட் வந்து நாடு முழுக்க கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எங்கே தான், மத்திய பிரதேசத்தில் பண்ணா டைமண்ட் சிட்டி. ஓகேவா, டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிட்டி ஆஃப் டைமண்ட். மத்திய பிரதேசத்தில் பண்ணா, ஆந்திராவில் கர்னூல்,
இந்த மாதிரி ராமல்லா கோட்டா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இம்பேர்லி சுரங்கம், ராஜ்பூர் இந்த அளவுக்குலாம் நம்ம தேவையில்லைங்க. மத்திய பிரதேசத்தில் பண்ணோம், ஆந்திராவில் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா இந்த மாதிரி ஒரு 2 பிளேஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகமாக நம்ம பண்ணால் மட்டுமே ஞாபகம் வச்சா போதும். அது போக ஒடிஷா பகுதியில் நியூபடா, பார்க்கர் இந்த மாவட்டம் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம கர்நாடகாவில் படிச்சிருப்போம்ல குல்பர்கா, ராய்ச்சூர் பகுதியில் அதிகமாக நமக்கு என்ன கிடைக்குது, டைமண்ட் வந்து. நம்ம இதோடு முடிச்சுட்டு இன்னொரு பார்ட்டாக கூட கொடுக்கலாம். ஒரே பார்ட்டாக தான் கொடுக்கலான்னு நினச்சேன். இதிலேயே டைம் எடுத்துருச்சு, ஏன்னா அதிகமான கண்டென்ட்டு பார்த்துட்டோம். இப்போ டைம் நைட்டு 12:30 கிட்ட ஆச்சு. சரி, இதோட முடிச்சுட்டு நம்ம 2 பார்ட்டாக அதுலேயும் இந்த இதுக்கு மேலே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்க்கணும்னா நமக்கு போக்குவரத்து, அதில் என்னென்ன போக்குவரத்து, அதுக்கப்புறம் எனர்ஜி, சமூக கட்டமைப்பு, அப்போ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, எஜுகேஷன் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், ஹெல்த்து, இது பேசிக்கானது தான். அவ்வளோதான், சின்ன லெசன் தான். அதுக்கப்புறம் நம்ம சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு, ஒவ்வொருத்தர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா முடிஞ்சது. ஓகே, அது ஈஸி தாங்க லெசனு. பெருசாக பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், உள்ள கண்டென்ட்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம இப்போ ஒதுக்கி படித்தோம்ல அந்த ஸ்டாட்டிக் டேட்டா, அது மட்டும்தான் நம்ம முன்னாடி பார்த்தது, அதனால தான் அதில் அதிக டைம் எடுத்துச்சு. அதை மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே வரதெல்லாம் சும்மா கோட்ஸ் தான். இவங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் முக்கியமானது. என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனில் என்ன யூஸ் பண்ணுறோம், இப்போ இந்த 10th +2 +3 இந்த மாதிரி மெத்தடு, இப்போ ஆயுஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. நம்ம கவுன்சில் ஆஃப் ஹெல்த் கேர் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரி, ஒரு 2 பார்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த உங்களுடைய டைமை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொன்று முக்கியமான ஸ்டேட்யூன், நம்ம அடுத்த ஒரு பார்ட் இருக்குது. இதோட முடிஞ்சதுன்னு நினச்சிக்க வேணாம், இன்னொரு பார்ட் இருக்குது. ஓகேவா? 2ஆக பிரித்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் கம்பைன் பண்ணி கூட வந்து 2 ஃபைலையுமே நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ஒரே ஃபைலாக கூட 2 பார்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.